அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பில் 100 நாளை கடந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த வகுப்பு சிறப்பாக நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இது தொடங்குவதற்கு முன்பாக டாக்டர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு பேர் வைக்கிறது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற விஷயம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தப்போ ஏன் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, கொரோனா காலகட்டத்தில் வந்து நான் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ காட் ஸோ மெனி கால்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ரெம்டெசிவிர் மெடிசன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ஆக்சிஜன் கிடைக்கலங்கிறதுனாலையும், பர்டிகுலராக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத இறந்து போகின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓப்பன்லி டிக்ளேர்டு கொரோனாவுக்கு மெடிசன் இதுவரையும் கண்டுபிடிக்கவில்லை. ஒருவேளை ஒரு மெடிசன்ஸ் வந்து ஆத்தென்டிக்காக அறிவியல் பூர்வமாக மெடிக்கல் ரீதியாக வெளியிடணும்னா 7 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த மெடிசன் வந்து எலிக்கு ஒரு 6-7 ப்ராசஸ் இருக்குது. எலிக்கு பயன்படுத்தணும், அப்புறம் பூனை, இந்த மாதிரி மற்ற மற்ற விலங்குகளுக்கு பயன்படுத்தி அதில் எல்லாமே சக்ஸஸ் ஆன பிறகு தான் மனிதர்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால் இப்போதைக்கு நம்மகிட்ட மெடிசனே இல்லை, இருக்கிறத பயன்படுத்துங்க, ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்போது டாக்டர்கிட்ட நான் பேசினப்போ இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க. சில டாக்டரை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணேன். சித்தா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட வந்து அங்கே முடியல அப்படிங்கிற பேஷண்ட்ஸும், பொருளாதார ரீதியாக டாக்டர் மெடிசன் எடுத்துக்க முடியாதவர்களுக்கும் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணும்பொழுது தான் டாக்டர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த டைம் கொரோனா காலகட்டத்தில் தான் டாக்டரோட கம்யூனிகேஷன்ஸு. அப்போது கொடுக்குறப்போ நார்மலாக ஒரு 4-5 பேஷண்ட் கிட்டத்தட்ட அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு 3-4 நாட்களில் அந்த பேஷண்ட் வந்து க்யூர் ஆனதாக திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி, அதனால் தொடர்ச்சியாக நிறைய பேர் அனுப்பிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஏறத்தாழ 100கணக்கான பேஷண்ட்ஸ் நான் அனுப்புனப்போ அவர்கள் எல்லாருமே குறைந்தபட்சம் 3 நாள்லேருந்து அதிகபட்சம் 1 வார காலகட்டத்தில் கொரோனா நோயிலிருந்து மீண்டு பர்ஃபெக்ட் ஆல்ரைட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேசிக்லி ஸ்டார்ட் என்ட்ரிங் பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அலோபதியினுடைய கருத்துக்களை கேட்டறிந்த உலக நாட்டு 195 நாடுகளினுடைய மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்களுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணது மெடிசனே இல்லை, க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை, மனிதர்களை குறைந்தபட்சம் 3-4 நாட்களுக்குள், அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ள அந்த ஃபீவர்லேருந்து கம்ப்ளீட்லி ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது 1 வாரத்தில் நார்மல் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய அளவிற்கு மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நான் நேரடியாக பார்க்காம ஃபோனில் த்ரூ கால் த கம்யூனிகேஷன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது ஸோ ஐ ரியலி ஷாக்டு. எப்படி வந்து இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப்போ உண்மையிலேயே இதுக்கு மெடிசன் இருக்குதா அப்படிங்கிறத படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த கொரோனா பீரியடில் தான் கொரோனா வந்து எப்படி வந்து வருது, அந்த வைரஸை ஏன் கில் பண்ண முடியல, ஏன் எந்த மெடிசனுக்குமே அது கட்டுப்படாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ லேட்டரான்னு சொல்கிறேன், அது ஏன் கொரோனா பரவுகிறது, கொரோனாவை ஏன் கில் பண்ண முடியல அப்படிங்கிற ரிசர்ச் ஓரியன்ட் ஃபுல்லாக நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இது சார் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன், நான் சார் இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, க்யூர் ஆகிட்டு இருக்கு, இது வந்து எப்படி உங்களால் பண்ண முடியுது, அதுக்கான மெடிசன் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ சார் சொன்னாங்க, இது மாதிரி ஃபீவர் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய உச்சபட்சம் அப்படிங்கிறதுக்கான சில மெடிசன் சொன்னார். இந்த ஃபேக்டரில் இருக்க மெடிசன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களா எவ்வளோ ஹைலைட்டு ஃபீவராக இருந்தாலும் சரி அது கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது என்ன மெடிசன்ஸ், அது சொல்ல முடியுமா அப்படின்னா, சித்தர்கள் இது ஏற்கனவே இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த பூமி தோன்றிய போது என்ன சொன்னாங்களோ அதுதான் இந்த பூமி முடியுது கடைசி காலகட்டம் வரைக்குமான நோய் அப்படிங்கிறது. அதுக்கான மருத்துவம் அப்படிங்கிறதும் மருந்துங்கிறதையும் சொல்லிட்டாங்க, அறிகுறியிலும் சொல்லிட்டாங்க. அப்போ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம்னு பேர் வேணா கொரோனா அப்படிங்கிறத பேர் புதுசாக நமக்கு இருக்கலாம், ஆனால் அதோடைய ஃபீவர், உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், வாதம் பித்தம் கபம், இதனுடைய மாற்றத்தின் அடிப்படையில் உடல் என்ன மாதிரி நோயை சந்திக்குமோ அதை சரி செய்வதற்கான மருத்துவ முறைகளை ஏற்கனவே சித்தர்கள் சொல்லிவிட்டார்கள், மருந்துகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதை சரியாக கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நோயிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேரை கம்யூனிகேட் பண்ண
அப்புறம் சரி இந்த மெடிசனை பற்றி சொல்ல முடியுமா, அப்போ ஒரு வாரத்தில் கம்பல்சரி க்யூர் ஆகுமா அப்படிங்கிறது. அப்புறம் தான் அவர் அதை விட பெரிய ஷாக் ஒன்று சொன்னார். வித்தவுட் மெடிசன்ஸ் வி கேன் கியூர் ஆல் த டிசீஸ் அப்படின்னாரு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உலகம் முழுவதும் கொரோனாவுக்கு மருந்தே இல்லாத காலகட்டத்தில் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட என்னன்னா மருந்தே இல்லாமல் எல்லா நோயையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன அது ஒரு வேற உல்டாவா இருக்குமா? இது எப்படிடா ஒத்துக்க முடியும்? மருந்தே கொடுத்து சரி பண்ணாத முடிய சூழல்ல மருந்தே இல்லாமல் எப்படி சரி செய்ய முடியும் தான் அந்த சூழல்ல தான் டாக்டரை மீட் பண்ணேன். எப்படி அது பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கும் போது அப்போ சில சித்தர்கள் பாடல் சொன்னாங்க. அப்போ இந்த சாரோட தொடர்பு கொண்ட பொழுதும் அஸ் வெல் அஸ் சேம் நான் ஏற்கனவே என்னுடைய சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷாஷன் கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் கம்பெனியுடைய சேர்மன் அபய் சார், மரியாதைக்குரிய அபய் சார் அவர்கள் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கெமிக்கல் இல்லாமல் முழுமையாக சித்தாவுக்கும் ஆயுர்வேதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தமிழ் முறைப்படி கொடுக்கப்படுகின்ற மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது சித்தா, சான்ஸ்கிரிட் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறதுங்கிறது தான் ஆயுர்வேதம். ரெண்டுக்கும் வித்தியாசங்கிறது ஏறத்தாழ ஒன்று தான். ஏறத்தாழ 99% ஒரே மாதிரி தான். மொழிகளினுடைய மாற்றத்தின் அடிப்படையாக தான் சித்த ஆயுர்வேதிக்குன்னு இருக்கு. பட் இதனுடைய பேஸுங்கிறது ரெண்டுக்கும் அடிப்படையானது சித்த மருத்துவம். ஸோ அவர்கிட்ட ஆயுர்வேதிக் பேசிஸில் அவர் மெடிசன்ஸ் கொடுத்தா அந்த மெடிசன்ஸ் காலகட்டத்தில் தான் நானே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் கொரோனாவுக்கான மெடிசன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண டீம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அது பாலிடிக்ஸ் இருந்தது. நான் கொரோனாவை க்யூர் பண்ண முடியும்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து பண்ணக்கூடாதுங்கிற ரிலீஸ் 6 மணிக்கே வருது. இஃப் யூ ஹாவ் எனி ஒன் அனௌன்ஸ்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் அலோபதி மெடிசன்ஸ் டெஃபினெட்லி வி கேன் டேக் ஏ சிவியர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கவர்மெண்ட்ல இருந்து நியூஸ் வருது. அதுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய போச்சு. நான் நிறைய போயிருந்தேன். அப்போ இருந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் வரைக்கும் மீட் பண்ணிட்டு நான் சொன்னது என்னன்னா, உலகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவ உலகத்தில் எந்த மருத்துவ முறைகளாலும் கொரோனாவை சரி செய்ய முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண சூழ்நிலையில் கொரோனாவை சரி செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்து கொண்டிருக்கிறது சித்த மருத்துவம். நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் டிக்ளேர் பண்ணல? நீங்க உலகமே சொல்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதனுடைய சீஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் நேரடியாக அங்கேயே போய் கேட்டேன். கேட்டபோது அப்போ சொன்னாங்க, சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு, சில வேர்ல்டு வைஸ் கொடுக்கப்பட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அஜெண்டா ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும், நாங்களே திடீர்னு பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ நிறைய ஆர்கியூ இருந்தது. 2-3 நாள், ஒரு வாரம், மாத கணக்கில் தொடர்ச்சியாக போயிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வேணா முடிஞ்சால் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து மெடிசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வர்றவங்கள பண்ணுங்க, ஆனால் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இது இல்லை அப்படிங்கிறது தான் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ரெக்கார்ட். அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது. அது என்னடா அது கொடுமையாக இருக்குது. உலகத்தில் ஒரு மெடிசன், உயிர் பிழைக்கிறது ஒரு மெடிசன் இருக்குது, இன்னொருத்தர் மெடிசன் இல்லை அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா உலக நடப்பாது தான். அப்புறம் டாக்டர்கிட்டே சொன்னேன் நான், இது மாதிரி சொல்லலாமா அப்படின்னா, அது வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட வர்றவங்கள சரி பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அஃபிஷியலாக என்ட்ரி ஆகி சட்ட ரீதியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட யார் வர்றாங்களோ அதான் அப்பவே சொன்னார், இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க நம்மகிட்ட வருவாங்க, இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட சொல்ல முடியுமோ அவர்கிட்ட சொன்னேன். அதிலிருந்து வந்தவங்க அப்போ பயனடைந்தார்கள். நான் அனுப்பின அத்தனை பேருமே அந்த நோயிலிருந்து முழுமையாக வெளியேறினார்கள். இப்போவும் நல்லா இருக்கிறாங்க. அதன் பிறகுதான் எனக்கு தோணுச்சு, எவ்வளோ பெரிய சிறந்த மருத்துவத்தை உலக அந்த அந்த மருத்துவம் இருக்குது, சித்த மருத்துவம். ஆனால் அதை முறையாக மக்களுக்கு எடுத்து சொல்லியும் அதை மக்களுக்கு பயன்படுத்தி மக்களுக்கு கொடுத்து அவர்களை நோயிலிருந்தும், ஃபர்ஸ்ட் நோய் தான், அதுக்கப்புறம் தான் செகண்டரி இது இருந்தது, நோயிலிருந்து முழுமையாக கொண்டு வரக்கூடிய அனுபவம் பெற்ற மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ இவரை இந்த உலகத்திற்கு, அது ஏற்கனவே சித்தர்கள் மூலமாக அவர் இறை தூதராக அவர் இருந்துட்டு இருக்கார். பட் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்ங்கிறது, இந்த மருத்துவ முறையும் இது போன்ற ஒரு முறை இருக்குது, இதனால அனைத்து மருத்துவ நோய்களையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா இருந்தது. அப்போ பேசும்பொழுது தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அதன் அப்படிதான் தொடர்ச்சி. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நீங்க எப்படி என் நடுவில் வந்து ஒட்டிட்டு போறீங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. டாக்டரும் ஓகே, நீங்க எப்படி இங்க அப்படின்னு. பட் இது இப்படிதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது அதன் பிறகு பர்சனலாக என்னுடைய கேரியரும் நான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிறது அப்போ டாக்டர் சொன்னது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டாக்டரோட குரு டாக்டர்கிட்ட சொன்னார்.
இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒரு ஆள் வருவார் அப்படின்னு ஏற்கனவே சொன்னது அப்படின்னு லேட்டரான டாக்டர் சொன்னாங்க. அது தனி போர்ஷன்ஸ். அது எப்படி டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது. அதன் பிறகு இதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போவும் கூட முழுமையாக என்னால் அப்போ ஃபர்ஸ்ட்ல இனிஷியலா டாக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பா எடுத்துட்டு போவோம். இதுதான் இறைவனுடைய திட்டம். அப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ங்கிற நேம் வைப்பதற்கு முன்பே டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி வருகின்றவர்கள், இதற்காக காத்து இருப்பவர்கள், இதற்காக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுவதும் 1,25,000 பேர் இதில் பயனடைபவர்களாக இருப்பார்கள், பயனாளிகளாக வருவார்கள். இந்த பயன் அப்படிங்கிறது எப்படின்னாக்க நாட் ஓன்லி ஃபார் கியூர் ஃப்ரம் த டிசீஸ், ஒரு நோயில் இருந்து முழுமையாக வெளியேறுவது மட்டுமல்ல, அவர்கள் உடல், மனம், ஆத்மா இது மூன்றிலிருந்தும் முழுமையாக தண்ணீரை பெற்று இறைநிலை அடையக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் இதுல வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. மாறும், டைம் மாறும். அமாவாசை வந்து சில டைம்ல 24 ஹவர்ஸ் இருக்கும், சில டைம்ல எக்ஸ்ட்ரா இருக்கும், குறையும், கூடும் குறையும். ஸ்டாண்டர்டா 24 ஹவர்ஸ் அப்படி இருக்காது. பட் நாளைக்கு இப்போ இந்த மாதம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 12 மணிலிருந்து, நாளைக்கு 12 மதியம் 12 மணிலிருந்து மறுநாள் வந்து 12 மணி வரைக்கும். இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை? வியாழன். நாளைக்கு வெள்ளி இல்லையா? வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிலிருந்து சனிக்கிழமை மதியம் 12 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு. அப்போ நீங்க அந்த அமாவாசை கும்பிடணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த அந்த படையெல்லாம் போட்டு கும்பிடுவோம் பார்த்தீங்களா? அப்படி கும்பிடுறது வந்து ஆஃப்டர் 12 o'clock மாதிரி இருக்கணும். ஆஃப்டர் 12 o'clock மாதிரி இருக்கும். நீங்க காலையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்கன்னா மதியானம் கும்பிடுறது வந்து அரௌண்ட் 12 o'clock மாதிரி ஆயிடும். சில பேர் என்ன பண்றாங்க, அமாவாசை போட்டுருக்கு சார், நான் ஆஃபீஸ் போகணும், மற்ற மற்ற வேலைகளுக்கு போகணும், அதனால காலையில் எழுந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு கும்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 9-10 o'clock முடிச்சு நான் கிளம்பிடுறேன் சார். அது அமாவாசை டைம்ல வராது. நிறைய பேர் தப்பு பண்றாங்க. எங்க தப்பு பண்றாங்க, என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்மா எனர்ஜி ஹீலிங். இது யாரும் எந்த குருமார்களும் எந்த ஆன்மீகவாதிக்கும் சரியா கரெக்டா அமாவாசை கும்பிடு, ரைட், ஓகே. அமாவாசை எப்படி கும்பிடுறது, எந்த டைம்ல கும்பிடுறது, அது யாருன்னு சொல்றது கிடையாது. தப்பு தப்பா கும்பிடுவாங்க, முடிஞ்ச பிறகு கும்பிடுவாங்க, இல்ல வரதுக்கு முன்னாடி கும்பிட்டுருவாங்க. அப்போ தெரியாத நிறைய பேர் கும்பிடுறவங்களுக்காக தான் இதை சொல்றேன் நான். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஆரம்பிங்க, 12 மணிக்கு மேலதான் உங்க வழிபாடு இருக்கணும். அப்ப நீங்க அந்த படையல் போடுறது, அவங்கள வச்சு கும்பிடுறது, அவங்க ப்ரே பண்றது எல்லாமே அந்த 12 மணிக்கு தான். ஸோ அது வந்து சனிக்கிழமை மதியானம் 12 வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பகலில் பண்ணலாம். இன்கேஸ் தவிர்க்க முடியாது சொல்ல முடியாதவங்க வந்து சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் அமாவாசை வழிபாடு பண்ணலாம்னு சொல்ல வரேன். இதுதான் மற்றவர்களுக்கும் கர்ம எனர்ஜி ஹீலிங்க்கும் வித்தியாசம் வந்து இதுதான். என்ன பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. அதுக்கு பிறகு நாளைக்கு அந்த வாஸ்து தினம்ன்ற வருது. வாஸ்து தினம்ன்றது வந்து நாளைக்கு மதியம் வந்து மதியானம் 3 o'clock to 4:30, மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாசப்படியிலையும் ஏற்றலாம், மெயினாக வாசப்படியில் ஏற்றணும். நம்ம எப்படி ஆயுத பூஜை அன்னைக்கெல்லாம் வீட்டுலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோமோ, ஆயுத பூஜைலாம் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் க்ளீனாக வைக்கணும். இப்பயே பண்ணவே மாட்டேன்றாங்க, எதுக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்றக்காக தான் இந்து மதம் வந்து ஆயுத பூஜைன்னு ஒரு நாளை கொண்டு வந்து சுத்தமான வைக்கிது. ஆயுத பூஜை வந்து ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுல நிறைய குட் கர்மாஸ் வரும், பேட் கர்மாஸ் போகும், நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் போகும், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்ளே வரும். அதுக்காக தான் ஆயுத பூஜைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது வந்து மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதாவது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது நானே யோசனை பண்ணிக்கிறேன், எதுக்கு இந்த ஆயுத பூஜையெல்லாம் போய் கும்பிடணும், அன்னைக்கு போய் எதுக்கு இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி கும்பிடணும் அப்படின்னு நானே நினச்சிருக்கேன். பட் அதுக்கு ஆன்சர் பின்னாடி தியானத்தில் நமக்கே தெரியும் போது தான் எவ்வளோ சயின்டிஃபிக் ஃபேக்ட் வந்து அந்த காலத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்றது நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் பாட்டி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, முதல்ல ஊருக்கு வந்து நீராவி என்ஜின், அப்போல்லாம் ஸ்டீம் என்ஜின், ரயில்வே என்ஜின் உள்ள முதல்ல அங்கே ஊருக்கு ரயில் வரும்பொழுது நாங்கள் எல்லாம் வந்து தேங்காய் பழம்லாம் வச்சு பூஜை போட்டோம் அப்படின்னாங்க. ஒரு டைம் பூஜை போட்டோம் நாங்கள் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன் பாட்டிக்கிட்டு, அது என்ஜினு ரயிலு, அந்த ரயிலுக்கு போய் நீங்கள் எதுக்கு பூஜை போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அவங்க தெரியாது, சும்மா இருங்க, நாங்கள்லாம் பூஜை போட்டு கும்பிட்டோம் அப்படின்னாங்க. பட் அப்போ தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு அது எவ்வளோ அருமையான உண்மைன்றது அப்புறம் பின்னாடி நம்ம ஆன்மீகத்தில் வரும்போது தான் தெரிஞ்சுது. அது மூட நம்பிக்கை இல்லை. அப்போ நான் பாட்டிக்கிட்ட கேட்கும்போது அரௌண்ட் 4th 5th படிக்கிறேன். அப்போ பாட்டிக்கிட்ட கேட்டேன், என்ன பாட்டி நீங்கள் போய் ரயிலுக்கு வந்தாக்க
பூஜை போடுறான்னு சொல்லிட்டு ரயிலுக்கு போய் எதுக்காக பூஜை போடுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, அது அப்படிதான் உனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. பட் அது உண்மை, அது உண்மை. அதாவது வந்து ரயில் என்ஜினுக்கு பூஜை போடுறது, அது ஆயுத பூஜைக்கு பூஜை போடுறது, நம்ம நம்ம பயன்படுத்துகிற தளவாடங்கள், நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூஜை போடுறது அப்படின்றது வந்து அது மூடநம்பிக்கை அப்போ தெரிஞ்சது. அப்புறம் அது எவ்வளோ அருமையான ஃபேக்ட்ன்றது அப்புறம் தான் புரியுது. ஸோ அது மூடநம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அந்த தளவாடங்கள்லாம் பண்ணி ஆயுத பூஜை பண்ணுங்க. சேம் அதே மாதிரி வாஸ்து அன்னைக்கு வீட்டில் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமோ, எதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியுமோ அவ்வளோதான் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறை இருந்தால் பூஜை அறையில், அப்புறம் வந்து வாஸ்படியில் 2 தீபம் விளக்கு ஏற்றுங்க. 3 to 4:30 கம்பல்சரி எரியட்டும். அப்போ அந்த டைமில் ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு மனசில் என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக கேளுங்க. இது இறைவா, இறைவா, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவா, முருகரே, விநாயகரே, பெருமாளே அப்படின்னு நிறைய கடவுள் கும்பிடுறீங்க, தப்பு கிடையாது, அது தவறு கிடையாது. கடவுளுடைய ஒரு பகுதி தான் அவங்கெல்லாம். அதாவது கடவுள் வந்து பெரிய ஒரு சோர்ஸ், அதை ஒரு பாகமாக கும்பிடுறோம். அப்படி கும்பிடுறது தவறு கிடையாது, நான் தப்பு சொல்ல. பட் இறைவான்னு போட்டுருங்க. இறைவான்றது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பெரிய சோர்ஸ், பெரிய சோர்ஸ். அது இப்போ புரியாது, நான் போக போக பின்னாடி சொல்கிறேன். அது அப்பயும் நீங்கள் அரௌண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு வரும்போது தான் இதெல்லாம் புரியும். தேர்ட் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, இப்போ புரியாது. பட் இறைவான்னு கூப்பிட்டு இறைவன், அல்மைட்டி காட், சுப்ரீம் காட். எல்லா கடவுளுக்கும் ஒரு கடவுள், பெரிய கடவுள். அந்த கடவுளுடைய பகுதி தான் நம்ம கும்பிட்ற சாமிகளா. இவர் பெருமாள், இவர் சிவன், இவர் பைரவர், இவர் வந்து என்ன நிறைய சாமி இருக்குது நம்ம இந்து மதத்தில். அப்புறம் அம்மன், இந்த அம்மன், அந்த அம்மன்களையும் நிறைய அம்மன் இருக்கு இல்லையா, இந்த அம்மன் அந்த அம்மன், நிறைய ஏகப்பட்ட அம்மன். அப்போ எல்லா தெய்வ சொரூபங்களும் தெய்வத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் இங்கே பகுதியாக கும்பிட வேண்டாம், இறைவான்னு சொல்லி ஜென்ரலாக கூப்பிட்டுங்க. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர் சக்தியும் இல்லை சிவனும் இல்லை, கடவுள். அதாவது வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தை அப்படி, உண்மை பிரபஞ்சம் நிறைய இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம், நம்ம சுருக்கம் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். பட் இதை மாதிரி ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான பூமிகள், சூரியன்கள், கேலக்சிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கடவுள் வச்சிருக்கார், இறைவன், சுப்ரீம் காட். சீப் டாக்டர், எல்லாத்த விட பெரிய சீப் டாக்டர் அவர் தான். எல்லாத்த விட பெரிய சீப் கன்சல்டன்ட் அவர் தான். எல்லாத்த விட பெரிய ப்ராப்ளம் சொல்யூஷன் கிவர், எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் கொடுக்குற அவர் தான் சீப். அவரை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம், இறைவான்னு சொல்கிறோம். சரிங்க, நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் வணங்கிக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து இறைவா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு எனக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ இதையெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு நல்ல குட்கர்மா சம்பாதிக்கிறதுக்கு வழியும் பேட் கர்மாவை போக்குறதுக்கு வழியும் காட்டி கொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த குட்கர்மாவை சம்பாதிச்சு பேட் கர்மா போக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும், கதவு தட்டி எல்லாமே வரும். இப்போ கதவு தட்டி கெட்டது வருது, நம்ம கூப்பிடாமே கெட்டது வருது, நம்ம நினைக்காமே வேண்டாமே கெட்டது வருது இல்லையா. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு நினைக்காமையே கேட்காமையே பாசிட்டிவ் நமக்கு வர்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். உண்மைதானே? நம்ம கூப்பிட்றதில்ல, நம்ம அதை வேண்டதில்ல, நம்ம நினைக்கிறது இல்லை, ஆனால் வருது கஷ்டம், பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா, நம்ம கேட்காமே வருது. அதே மாதிரி நம்ம கேட்காமே பாசிட்டிவ் வரணும், நல்ல விஷயங்கள் வரணும், பணம் வரணும், நல்ல உறவுகள் வரணும், நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும், நல்ல மன அமைதி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், எல்லாமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு கேட்காமே வரணும். அப்போ கேட்காமே வரணும்னா கடவுள் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நம்ம தான் அதை டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு கொடுக்கலையேன்றோம். அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எப்படி வரும்? அதை ஓப்பன் பண்ணுற வழி தான் நம்ம கர்மா கிளியரிங் எனர்ஜியாக சொல்லி கொடுக்குறோம். கர்மா கிளியரிங் கிளாஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம், கர்மா கிளியரிங் மெடிசன் சாப்பிட சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்கள் நன்மைகள் கேட்காம தானாக வரும். அப்படி வர்ற மாதிரி நம்மளை டியூன் பண்ண நம்ம தான் மாற்றிக்கணும் வந்துடும். ஆனால் இறைவா உங்களுக்கு என்ன வேணுமா கேட்டுக்கோங்க. பட் 3 to 4:30 ஏற்றுக்குங்க விளக்கு ஏற்றுறது முடிஞ்ச வரைக்கும். ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆயில் ஏற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் கேஸ்டர் ஆயில் ஏற்றுங்க. கேஸ்டர் ஆயில் கிடைக்கல அப்படின்னும் போது நல்லெண்ணெய் ஏற்றுங்க, அது செகண்ட். கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவாங்க, விளக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் ஏற்றுங்க. கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஏற்றுங்க. ஜெஞ்சிலி ஆயில் சொல்லுவாங்க, அது 2. ஸோ அந்த ஏற்றுங்க, வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. பட் இப்போ சொல்கிறது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹிந்துஸ். இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா இனங்களை சேர்ந்த எல்லா மதங்களை சார்ந்தவங்க பொருந்தும். கடவுள் ஒளி வடிவானவன், கடவுள் ஒளி வடிவானவன், லைட். நம்ம அடிக்கடி சொல்லிப்போம், அவர் பெரிய லைட்டு, நம்ம சின்ன ஸ்பார்க், அவ்வளோதான். அவர் பெரிய லைட், நம்ம சின்ன ஸ்பார்க். எல்லா மதங்களை சேர்ந்தவங்களும் வைக்கலாம், முஸ்லீம்ஸ் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் வந்து கோச்சிக்க மாட்டார், அல்லாஹ் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க மாட்டார். இயேசு கோச்சிக்க மாட்டார், மாதாவும் கோச்சிக்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க மாட்டார். எந்த தெய்வமாக யாரை எந்த முறையில் வழிபடுறவங்களா இருந்தாலும் வீட்டில் விளக்கு ஏற்றணும், தீபம் ஏற்றணும். கேண்டில் ஏற்றுங்க, கிறிஸ்டின்ஸ் ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுறது இன்னும் பெஸ்ட். கேண்டிலை விட ஆயிலிருந்து வர்ற அந்த ஹெர்பல் சோர்ஸ்லேருந்து வர்ற ஆயிலுக்கு அது பவர்.
கேண்டிலை ஏற்றுறதுக்கும் ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கேண்டில் வந்து 1 பங்கு பலன் கொடுக்கும்னா அதே தீபம் வந்து 100 பங்கு பலன் கொடுக்கும். இட் இஸ் மேட் ஆஃப் கெமிக்கல். இது மேட் ஆஃப் நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து மேட் ஆஃப் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் காம்பினேஷன் ஆஃப் பஞ்சபூதம் அந்த ஆயில். அதனால இதில் நிறைய விஷயம் இதை பற்றி கிளாஸ் எடுத்து அது ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலாம். ஆயில் ஏன் ஏற்றணும், எதனால் ஏற்றணும், எந்த ஆயில் ஏற்றணும் பின்னாடி வேணா சொல்லுவோம். அது இப்போதைக்கு ஆயில் வச்சுக்கோங்க. முஸ்லீம்ஸ் வந்து ஏற்றணும்னா தீபம் ஏற்றலாம், அப்படி இல்லைனாலும் கேண்டில் ஏற்றலாம். கிறிஸ்டியன்ஸ் தீபம் லைட் எண்ணெய் விளக்கு ஏற்றினாலும் ஏற்றலாம், இல்லை கேண்டில் ஏற்றினாலும் ஏற்றலாம். பட் இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். மதங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது இந்துக்கள் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இந்த ஆவணி முழக்கத்தை பற்றி நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகேவா? அடுத்தது பிரகாஷ் அப்படின்னு ஒரு சகோதரர் அமைச்சிருக்காரு. அகத்திய பெருமானுடைய கூற்று அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிருக்காரு. எங்கே பிடிச்சாருன்னு தெரியல. மிக்க நன்றி. அருமையான விஷயம். மிக்க மிக்க நன்றி. ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். எஸ், நாம் என்ன நினைக்கிறோம், நான் காப்பாற்றிக்கணும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கணும், என் மனைவி மக்களை நான் காப்பாற்றணும், என்னுடைய அப்பா அம்மாவை நான் காப்பாற்றணும், இல்லை நான் காப்பாற்றணும், நாம தலையத்திலே எடுத்து போட்டுக்கிறோம். தர்மம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். நம்ம தர்மத்தை மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா அந்த தர்மம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். அருமையான வார்த்தைகள். ஒருவரிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவனுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், நல்லா நோட் பண்ணிக்காங்க, இது ரொம்ப அருமையான பாயிண்ட். ஒரு மனிதன் எத்தனை பிரார்த்தனை செய்தாலும், பிரார்த்தனை பண்ணவங்களா ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க நிறைய பேர். சக்சஸ் ஆகிறத பற்றி சந்தோஷம், ஏன் ஃபெயிலியர் ஆகுது? பிரார்த்தனை பண்ண சார் சக்சஸ் ஆயிடுச்சு, ஓகே வெரி குட், நல்லது. பிரார்த்தனை பண்ண சார் படிக்கலை, நடக்கவில்லை, ஏன்? அதான் எத்தனை மந்திரங்கள் உரையாற்றினாலும் மந்திரமா ஜபிக்கிறாங்க, ராத்திரி பகல் 1001 1,00,001 10,00,001 1 கோடி கோடி அர்ச்சனை. இந்த கோயில் தான் அடிக்கடி நடக்கும், கோடி அர்ச்சனை. அப்புறம் கோடி கணக்கில் அந்த இதை மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த கோடி அர்ச்சனை நடக்க நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி மந்திரங்கள் உரையேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும், நிறைய அபிஷேகம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அபிஷேகம் பண்ணுறாங்க, கட்டிருந்து வெளியே வந்துட்டாங்களா? இல்லை. யாகங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இப்போ இல்லை, குறைஞ்சி போச்சு. ஏன்னா அப்போல்லாம் வந்து அரசர்கள் தான் யாகம் செய்வாங்க, மற்றவங்களாம் யாரோட செய்ய முடியாது. அப்புறம் விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பணக்காரங்கள்லாம் செய்வாங்க. இன்னைக்கும் செய்கிறாங்க, பட் குட்டி குட்டியாக சின்ன சின்ன யாகம் செய்கிறாங்க, ஓரளவுக்கு செய்கிறாங்க. பட் யாகத்தில் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. யாகத்தில் பெனிஃபிட் இருக்கு, பெனிஃபிட் கிடைக்காதுன்னு சிலது இருக்கு. நம்ம பெனிஃபிட் கிடைக்கிறத பற்றி பேசல, நல்ல விஷயம்னா அது பிரச்சனையே கிடையாது. அங்கே யாகம் பண்ணி எனக்கு பலன் கிடைக்கலன்னு போதும் அங்கே தான் வை, ஏன் இந்த யாகம் பலன் அளிக்கவில்லைன்னு கேட்குறோம். அங்கே தான் இங்கே கர்மாவன்றது அந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்து சொல்கிறோம். ஸோ யாகங்கள் செய்தாலும் கூட அவனோட உதவும் குணம் இல்லை என்றால், இங்கே உதவும் குணம் இல்லைன்னா அவர் சம்பாதிக்கிற 33% கொடுக்கணுன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் மற்றதெல்லாம் எடுத்து கொடுத்துருன்னு சொல்ல. இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சம்பாதிக்கிறதா 3 பாகத்தை கொடுப்பான்றாரு. அதான் உதவு குணம். அவனோட உதவு குணம் இல்லை என்றால் இறையர்களை பெற முடியாது. இதுதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இது. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் நிறைய விஷயங்கள் சொல்றோம், அதுல ஒரு பகுதி அது ஒட்டுமொத்த சாராம்சம் இதுன்னே சொல்லலாம். இறையர்களை பெற நீங்க கட்டடங்களுக்கு போய் கும்பிட்டா கிடைக்காது. கட்டடங்கள் மீன்ஸ் கோயில்கள், மசூதிகள், குருத்வாரா, நிறைய நிறைய மதங்களுடைய கட்டிட அமைப்புகள் இருக்கு இல்லையா, சர்ச்சஸ், இந்த மாதிரி எந்த கட்டிட அமைப்புகளுக்கும் போய் அங்கே போயிட்டு நீங்க வேண்டிங்கன்னா கிடைக்காது. இங்கேதான் மேட்ச். எஸ், ஒரு மனிதன் இறையர்களை பெற வேண்டும் என்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லை, இது திருப்பியும் சொல்றேன், அவனோட உதவு குணம் இல்லை என்றால் இறையர்களை பெற முடியாது. இங்கேதான் மேட்ரு. நீங்க என்னதான் உழுந்து பேரண்டு கும்பிட்டாலும் இறையர்கள் கிடைக்காது. ஏன் நம்ம கடவுளை கும்பிட்டு நமக்கு நன்மை கிடைக்கலன்ற பாயிண்ட்டுக்கு ஆன்சர் இங்கே சொல்லியிருக்காரு அவர், அகத்தியர் சொல்லியிருக்காரு. ஏன் போய் கோயிலாக கும்பிட்டாலும், அது என்ன சொல்லுவாங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார், எல்லா ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரமும் பண்ணிட்டேன் சார், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஏன் இறையர்கள் கிடைக்க மாட்டேங்கிறது கொஞ்சம் ரிவர்ஸாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை இங்கே ஆன்சர் அகத்திய மகரிஷி சொல்றாரு. இறையர்களை பெற முடியாது. ஒரு மனிதன் இறையர்களை பெற வேண்டும் என்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. இதுதான் நான் முக்கியமான திரும்பி நோட் பண்ணேன். இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. நம்ம கிறிஸ்தவ ஈஸ்வரன் கூட அதான் சொல்லுவோம். மற்ற சிஸ்டர்கள் வந்து நம்பிக்கை இருந்தால் தான் ஒர்க் பண்ணும்,
நம்பிக்கைலாம் ஒர்க் பண்ணாதுன்னுவாங்க. எல்லா முறைகள்லையுமே நிறைய முறைகளில் நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருந்தால் தான் ஒர்க் பண்ணணும், நம்பிக்கைன்னா ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டலும் அப்படிதான். நம்பிக்கை இல்லாமல் கிறிஸ்டல் யூஸ் பண்ணாலும் வேலை செய்யும். இது போய் என்ன பண்ண போய் ஆஃப்டர் ஆல் ஒரு கல், இது ஒரு 3 to 5 கிராம், இதை போய் 1 லட்சம் 2 லட்சம் சொல்றாங்க, இது போய் என்ன பண்ண போகுது, இந்த கல் போய் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிறிஸ்டலில் வந்து கரெக்டாக அவங்க கோரிக்கையை வந்து பதிவு பண்ணால் கூட அது வேலை செய்யும். இப்போ இந்த இடத்துல நம்பிக்கை இல்லைன்னா வேலை செய்யாது, நம்பிக்கை தான் வேலை செய்யணும் மற்றவங்கலாம் சொல்கிறாங்க. மற்ற மொடாட்டிஸ் இல்லை, மற்ற முறைகள் எல்லாம் வந்து மொடாட்டிஸில் சொல்கிறாங்க இல்லையா, சார் நம்பிக்கை இருந்தால் தான் வேலை செய்யும், நம்பிக்கைன்னா வேலை செய்யாது, நம்பி செய்யுங்க. பட் இங்கே கிறிஸ்டலில் வந்து நம்பிக்கை இல்லாமல், நான் சொன்னேன் இது போய் என்ன 5 லட்சம்ன்றாங்க, இது போய் என்ன 10 லட்சம்ன்றாங்க, எல்லாமே 3 to 5 கிராம் தானே, இது ஒரு ஆஃப்டர் ஆல் கல், அதில் வர உள்ள அது என்ன இருக்குது, அந்த லேயர் மாதிரி இருக்குது, என்னமோ அடைப்படைச்ச மாதிரி இருக்குது, கலராக இருக்குது, கிராக் விழுந்த மாதிரி இருக்குது, இது போய் என்னத்தை பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தேகத்தோடையே நம்பிக்கை இல்லாமையே அதில் ரெக்கார்ட் பண்ணாலும் அது வேலை செய்யும். அது வேலை செய்யும், அதை நாம் உணர்வதில்லை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு கமாண்ட் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்த மொமெண்ட்டே அது வேலை செய்ய ஆரம்பிச்சு, அடுத்த மொமெண்ட்டே உங்களோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிறது அதுக்கு தெரியும், அது நினைக்கிறது சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கல, அவ்வளோதான். பட் இங்கே கிறிஸ்டல் மெடிடேஷன் டியூனப் ஆக அது என்ன சொல்கிறது, நீங்களும் நானும் பேசும்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அந்த கான்வர்சேஷன் பண்ணிக்க முடியும். கிறிஸ்டல் வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட் கைடு உங்களுக்கு. கிறிஸ்டல் வந்து அவ்வளோ பெரிய பெஸ்ட் கைடு. அதை தான் திரும்பவும் சொல்ல வர, நம்பிக்கை இல்லைன்னா கூட அது வேலை செய்யும். நீங்கள் நம்பாமையே அதுக்கிட்ட சொன்னால் கூட அது வேலை செய்யும், கம்யூனிகேட் பண்ண சொல்லும். எப்படி நீங்கள் அப்பா அம்மாவை கிட்ட கோச்சிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட கோபமாக இருந்துக்கிட்டா கூட அப்பா அம்மா இப்படி நம்ம உங்களுக்கு நல்லதான் பண்ணுறாங்க, உங்களுக்கு மனசார கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லா அப்பா அம்மாவுமே பெரும்பாலும் 99%, 1% எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு. 99% அப்பா அம்மா எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி கிறிஸ்தல் நீங்கள் நம்பலைன்னா கூட அது வேலை செய்யும். அதே மேட்டர் தான் இங்கேயும் வருது. இறை நம்பிக்கையே இல்லாவிட்ட, கடவுளே இல்லைப்பா, கடவுளே இல்லை, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வெட்டு எல்லாம் ஃப்ராடு, ஏமாத்துறாங்க, கடவுள் பேரை சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க, அப்படி கடவுளே இல்லைன்னு சொல்லி நாத்திகவாதியாக 1 நம்பர் நாத்திகவாதியாக இருந்தாலும், பெரியாருக்கே தாத்தாவாக இருந்தாலும் கூட தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்து விட்டால் போதும். தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் ரெண்டும் மொராலஸ் சேம் தான். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அது இப்போ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இப்போ ரெண்டும் ஒன்றாவே வெவ்வேறையாக கூட எடுத்துக்கோங்க, ஒன்றாவே எடுத்துக்கோங்க. பட் தர்மத்துக்கும் பிறருக்கு உதவும் குணமும் வித்தியாசம் இருக்குது, அது பின்னாடி என்ன சொல்லுவோம், இப்போ வேண்டாம். தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணம் இருந்து விட்டால் போதும். இவன் இறையை தேட வேண்டியதில்லை, இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இவன் இறையை தேட வேண்டியதில்லை, இறைவனே தேடி வந்துவிடும், இறைவனே இவனை தேடி வந்துவிடும். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும். நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய அவார்ட்ஸ் இது. நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய வேர்ட்ஸ் யாருக்கோ எதுக்கோ கொடுக்குறாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம். வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் வந்து இதுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கடவுளை உங்ககிட்ட வர வைங்க, கடவுள் உங்ககிட்ட வரணும், கடவுளை நீங்க வந்து தேடி போக வேண்டாம். நீங்க எங்கேயும் அங்க இருக்கிறாரு, இமயமலையில் இருக்கிறாரு, காசியில் இருக்கிறாரு, ராமேஸ்வரில் இருக்கிறாரு, மெக்கால இருக்கிறாரு, மதீனால இருக்கிறாரு, ஜெருசலேம்ல இருக்கிறாரு, அமிர்த்சர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கேயும் தேடி போக வேண்டாம். உங்க இடத்துக்கு கடவுள் வரத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. உங்க கதவை தட்டுவார். நீங்க காலிங் பெல் ஆஃப் பண்ணி வச்சா கூட கதவு தட்டுவார், கதவு உடச்சிட்டு உள்ள வருவார், அப்படி செய்வார். அது யாருக்கு அதை உணர்வாங்க, உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும், உணராதவங்களுக்கு தெரியாது. அதை நான் உணர்ந்திருக்கிறேன், குருமார்கள் உணர்த்தி இருக்கிறாங்க, பல்வேறு சந்தர்ப்பங்களில், பல்வேறு காலநிலைகளில், பல்வேறு விஷயங்கள்ல அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன், அனுபவத்தை பார்த்துருக்கேன். அதுதான் உண்மை. அது உணராத வரைக்கும் ஏதோ கட்டுக்கதை, ஏதோ ஓட்டுறாரு, டாக்டர் டெய்லி காலைல வந்து உட்காந்து ஏதோ சொல்றாரு, ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைக்கணும். அதை அனுபவத்தில் உணரும் போது தான் தெரியும், கடவுளை தேடி நீங்க போக வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வருவார். நீங்க செய்ய வேண்டிய தான தர்மத்தை பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ணணும். இதை செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கும், இதை செஞ்சா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இது செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இது செஞ்சா நமக்கு பாவம் போகும் அப்படின்னு சொல்லி செகண்ட் குவாலிட்டி தப்பு இல்லை, அதுக்காக செய்யுங்க. 2வது குவாலிட்டியா செய்யுங்க. பட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது என்னுடைய கடமை. கடவுள் எனக்கு கொடுக்குற ஒரு ரூபாயும் மற்றவர்களில் அதை 3 பாகம் மற்றவர்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ, சம்பாதிக்கிறோம், அது கம்மியாக சம்பாதிக்கிறோம், மிச்சமாக சம்பாதிக்கிறோம்ன்றது வேற சமாச்சாரம். எனக்கு பத்தலைன்றது வேற சமாச்சாரம். எனக்கு கடன் இருக்கு இல்லைன்றது வேற சமாச்சாரம். கடன்காரன் கழுத்தை நெரிக்கிறான், எனக்கு வட்டி கூட கட்ட முடியலன்றது ஒரு சமாச்சாரம். எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாலும், எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்னிலிருந்து நீங்கள் தர்மத்தை கொடுத்து வச்சு பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு தர்மத்தை காப்பாற்றுது உங்களை
அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை விட்டுட்டீங்க, இனிமேலாவது ஃபாலோ பண்ணு, இனிமேக்காவது ஃபாலோ பண்ணு. பட் இதில் வந்து சார் சொன்னார், நிறைய பேர் கேட்குறாங்க சார், யாருக்கு பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, டாக்டர் வேலை போட்டு குழப்புன்னு குழப்புறாரு, கொடுத்தா பாவம் வந்துடும்ன்றாரு, தப்பாக கொடுத்தா பாவம் வந்துடும்ன்றாரு, கரெக்டாக கொடுத்தா சரின்றாரு, மாற்றி கொடுத்தா பிரச்சனைன்றாரு, இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாரு, போட்டு குழப்புறாரு, மண்டை காயுது, எப்படின்னே தெரியலன்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். இதை பற்றி நாம் ஒரு நாள் தனியாக இந்த எப்படி சேரிட்டி பண்ணணுன்றத பற்றி வகுப்பு எடுப்போம். நாம் ஒரு நாள் நிறைய பேர் கேட்குறாங்க சார், நீங்கள் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கு பண்ணுறதுன்னு தெரியல, ஏடகடமாக கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்க, அப்படியும் சொல்கிறாரு இப்படியும் சொல்கிறாரு, நீங்கள் கொடுங்கன்றாரு, கொடுக்க வேணான்றாரு. யாருக்கு கொடுக்குறது யாருக்கு கொடுக்க வேணாம் எப்படி தெரியும்? யாருக்கு கொடுத்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், யாருக்கு கொடுத்தா எனக்கு பாவம் கிடைக்கும்? அப்போ யாருக்கு கொடுத்தா பாவம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சாதான் நான் கொடுக்க முடியும். நான் போய் ஏடகடமாக கொடுத்துட்டு ரொம்ப விலைக்கு வாங்கிட்டா என்ன பண்ணுறது? அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னாரு. உண்மைதான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மைதான். அதுக்கு ஒரு பெரிய புரிதல் வேணும். ஒரு நாள்லேயே அதை பற்றி ஒரு நாள் சிறுவர்களோட அனுமதியோட ஒரு நாள் அதை பற்றி வகுப்பில் நம்ம தனியாக அதை பற்றியே பேசுவோம். தர்மத்தை பற்றி மட்டுமே ஒரு நாள் எடுப்போம். அனுமதி கொடுத்தாங்கன்னா 2 நாள்லேயே கூட எடுத்துருவோம். நான் இன்றைக்கே டிமாண்ட் வைக்கிறேன். ஓகே சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். 2-3 நாளே பேசுவோம், அவங்க எப்படி சொல்கிறாங்களே பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், அமாவாசை நாளைக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறேன் சித்தர்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஒரு நாள் ஃபுல்லாகவே அதை பற்றி முழுக்க மட்டும் அதை மட்டும் பேசுவோம். சரிங்களா? இவனை தேடி வந்துவிடும். எஸ், கரெக்ட். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனோட நிறைய வந்து கையேந்தோம். நல்லா பார்த்து, கையேந்தோம், அது ஏந்துது. அப்போ கடவுள் வந்து உங்களை கை ஏந்துறாருன்னா பார்த்துங்க. அப்போ நீங்கள் கடவுளை எப்படி ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபிங்கர் டிப்ஸில் ஆடுனா ஆடுவார், பாடுனா பாடுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு. நீங்கள் ஒரு ஒய்ஃப் சொல்கிறீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படி தலையால் நீங்கள் காலால் செய்யணும், தலையால் செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் அதை கவர் பண்ணி வச்சுக்கணும், ஹஸ்பண்டை கவர் பண்ணி வச்சுக்கணும். ஹஸ்பண்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஒய்ஃபு இதை செய்யுமான்னா அதே மாதிரி தான், காலால் செய்யணும், தலையால் செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி கவர் பண்ணணும் நிறைய பேர் தெரியுது. எப்படி ஒய்ஃபை கைக்குள்ளே வச்சுக்கணும், எப்படி ஹஸ்பண்டை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியுது. சொல்லிக் கொடுப்போம். சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லலாம், சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். ஓப்பனாக சொல்கிற விஷயம் பப்ளிக்காக சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் விஷயம் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். கவர் பண்ணி வச்சுக்கணும் சார். நம்ம ஒன்று சொன்னால் இப்படி பண்ணுமானா அவங்க நம்மளுக்கு மேலே 100 மடங்கு அவங்க செய்யணும். இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டை அவங்க மனைவி எப்படி நடக்கும் அது மாதிரி 100% செய்யணும். கவர் பண்ணி வச்சுக்கணும். எப்படி கவர் பண்ணு தெரியல, யாரும் சொல்ல மாட்டுறாங்க. நிறைய விஷயம் இருக்குது. கணவனை மனைவி வசியம் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், மனைவி கணவனை வசியம் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயம். கணவன் மனைவி வசியம் பண்ணி வச்சுக்கணும், எஸ். மனைவி கணவன் வசியம் பண்ணி வச்சுக்கணும், எஸ். அவங்க புருஷன் அவங்கவுங்க ஒய்ஃபை சீரியல் வர்ற மாதிரிலாம் இல்லை. இதுங்களா இந்த மேட்டர் முக்கியமாகும். அவங்கவுங்க ஒய்ஃபு, அவங்கவுங்க ஹஸ்பண்டு, அவங்கவுங்க ஒய்ஃபு அவங்கவுங்க கவர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தவங்க வீட்டு ஹஸ்பண்டை அடுத்தவங்க வீட்டு ஒய்ஃபை கவர் பண்ணுறது சீரியல் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சீரியல் சப்ஜெக்ட் விட்டுருவோம். நம்ம நேச்சுரலாக நம்ம கல்யாணம் பண்ண நம்ம ஹஸ்பண்டு நம்ம ஒய்ஃபு அவங்கள கவர் பண்ணி வச்சு இதுக்கு சித்தர் நிறைய வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவு, கணவன் அன்புன்றது தான் வாழ்க்கையுடைய பேஸ். நீங்கள் அது இருந்து அது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் எல்லாம் டோட்டல் வேஸ்ட். நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும் டோட்டல் வேஸ்ட். உலகத்தே பெரிய பணக்கார பில் கேட்ஸ் அவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரைட், ஓகே, என்ன குறை இருக்குது? பணம் இருக்குது. பணம் இருந்தால் எல்லாம் ஜாதிக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? பணம் இருந்தால் எதை வேணாலும் ஜாதிக்கலாம் சார், எல்லாம் முடியும். அப்புறம் ஏன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பில் கேட்ஸும் மெலிண்டா கேட்ஸும் ஏன் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க? மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் ஏன் வாங்கிட்டாங்க? அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த அம்மா ஃபுல்ஃபில் பண்ணல, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. 2 பேருக்கு மத்தியில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. தவறு. இறை சட்டத்தின்படி டைவர்ஸ் பண்ணக்கூடாது. டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நம்ம நிறைய சொல்லுவோம். எங்கிட்ட வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது டைவர்ஸ் பண்ணணும் சார், இதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா. டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறதுக்கு நான் தேவையில்லை. நிறைய வக்கீலுங்க இருக்கிறாங்க, நிறைய கோர்ட்ஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. டைவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்குது. அது நாம் கூட நுழைய தேவையில்லை இல்லையா? டைவர்ஸ் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னா அங்கே நாம் கர்ம எனர்ஜிக்கு உள்ளே வரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டைவர்ஸ் பண்ண தேவையில்லை. டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம்.
ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் ஆகி பண்ணி வந்தனால இன்னைக்கு இப்போ சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. இன்னும் திருப்பும் அதே தப்பாக ஏன் செய்கிறீங்க? வேண்டாம். அப்போ எப்படி தான் சார் வாழ்றது? நிறைய பேர் காசு கேள்வி கேட்குறாங்க. டாக்டர் பாட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த பாடு தெரியும். அவர் பாட்டுக்கு அவர் சார் வராரு போறாரு சொல்லிட்டு போயினே இருந்துறாரு. அவருக்கு என்ன தெரியும் அந்த கஷ்டம்? நமக்கு தெரியும். இந்த சுச்சுவேஷன் டைவர்ஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஆங்கிள்டே பார்க்குறீங்க, மற்ற ஆங்கிள்ட பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுக்க மாட்டீங்க, டைவர்ஸும் கேட்க மாட்டீங்க. அப்போ அதையும் மீறி போகுதுன்னா அது வேற சில ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணணும். அது சில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டைவர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நீங்கள் உழைப்பை போடுங்க, முயற்சி பண்ணுங்க, கடவுளுடைய துணையை கேளுங்க, கடவுளோட கைடன்ஸை கேளுங்க, கர்மாநிதிகளும் நம்ம கைட் பண்ணுறோம். டைவர்ஸ் பண்ணணுன்றதுக்கு கன்சல்டிங்க்கு வர வேண்டாம், அது கேட்க வேண்டாம். ஓகேவா? இது நல்ல விஷயம். திரும்ப ஒரு முறை படித்த மனசு எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு தடவை படிச்சிடுவோம். மைண்டில் படிச்சுன்னு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அகத்தியர் மகானே வந்து சொன்னது. இவர் சொன்னது வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. இதை ஃபோட்டோ மாதிரி போட்டு வீட்லேயும் போட்டு வைக்கலாம். செய்வோம், கண்டிப்பாக வைக்கணும். வேணால் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அது மாதிரி பண்ணுவோம். ஒருவனுடைய தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏன் என்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் உருவேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையர்களை பெற முடியாது. ஒரு மனிதன் இறையர்களை பெற வேண்டும் என்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்து விட்டால் போதும். இவன் இறையை தேட வேண்டியது இல்லை, இறை இவனை தேடி வந்துவிடும். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும். இறைவனே வந்து கையேந்துற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நீங்க போய் இறைவனை போய் கையேந்தி நிற்காது. நீங்க போய் இறைவனை கடவுளை அதை கொடு, இதை கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு, நீங்க போய் கெஞ்சின்னு இருக்க வேண்டாம். கடவுள் உங்ககிட்ட வந்து கெஞ்சுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதை டாக்டர் இளங்கோ சொல்லல, அகத்திய மகான் சொல்றாரு. அகத்தியர் மகான் சொல்றத பிரகாஷ்னு ஒரு சகோதரர் எடுத்து போட்டிருக்கார். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி. அடுத்தது சகோதரர் குழந்தைவேல் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, உண்டு ஊரோட பயிற்சி மாதிரி இந்த கோர்ஸ் பண்ண முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. குழந்தைவேல்னு ஒரு சகோதரர் அங்கேயே வந்து தங்கி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 1 வீக் 10 days இந்த மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி தங்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது இதுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னா, இப்போ வந்து அவர் மற்ற கோர்சஸ், மற்ற ஆன்மீக அமைப்புகள், மற்ற கோர்சஸ் எல்லாம் நடத்துகிற மாதிரி இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். தவறு இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு 1 வீக் கோர்ஸ் எடுங்க, 10 days கோர்ஸ் எடுங்க, 15 days கோர்ஸ் எடுங்க, அப்புறம் கேம்ப் மாதிரி வச்சுக்கோங்க, அப்புறம் பேசிக் லெவல், மீடியம் லெவல், அட்வான்ஸ் லெவல், சூப்பர் அட்வான்ஸ் லெவல், அப்புறம் வந்து டீச்சர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அதை மாதிரி அவர் நினச்சி சகோதரர் கேட்டிருக்காரு. கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் இது சிலபஸ் வந்து எப்படின்னா லைஃப் லாங் கற்றுக்க வேண்டிய சிலபஸ் சார். அதாவது வந்து இப்போ இது 10 நாளில் கற்றுக்கலாம், 5 நாளில் கற்றுக்கலாம், 1 monthல கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது சார். இது லைஃப் லாங். கடைசியில் நாம் இன்னைக்கு இறக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு கூட கற்றுக்கணும். நாம் இன்னைக்கு இறக்குறோம்னா இன்னைக்கு கூட கற்றுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இது. இதுக்கு வந்து சிலபஸ்ன்னு எடுத்தால் பல ஜென்மங்களுக்கு உண்டான சிலபஸ் இது. இந்த சிலபஸ் எடுத்தோம்னா நீங்கள் பல ஜென்மங்களுக்கு உண்டான சிலபஸ். இந்த ஜென்மத்தை நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. இறைவன் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஜென்மத்தை நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. கடவுள்கிட்ட வந்து சேர்ந்து இருக்கிறீங்க. கடவுள் வந்து உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க வெரி 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 லக்கி பீப்புள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க வெரி 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 லக்கி பீப்புள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த கிளாஸை மற்ற மீடியாஸில் பார்க்குறவங்க லக்கி பீப்புள், அவங்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான். உங்களுக்கு அடுத்த செகண்ட் ரேங்க் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவங்க செகண்ட் ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் பீப்புள் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நீங்கள் இந்த லைனுக்கு வரீங்கன்னா வர முடியாது. ஸோ இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை இன்னைக்கு முடிஞ்சிடும், இந்த ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும், 1 monthல முடிஞ்சிடும், 1 yearல முடிஞ்சிடும், 5 yearsல முடிஞ்சிடும் அப்படின்னு தான் கிடையாது. லைஃப் லாங் கற்றுக்க வேண்டிய பாடம். இன்னைக்கு நாம் இறக்குறோம்னால இன்னைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கர்மா எனர்ஜி ஹீலிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிறவியில் டாக்டர் இளங்கோ சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்த பிறவியில் யாராவது அனுப்பிச்சுடுவாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் யாராவது வருவாங்க. இறைவன் அனுப்பிச்சுடுவார். நீங்கள் இரவு பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு ரெக்கார்டு அவர் வச்சுக்குவார். அடுத்த பிறவியில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போவார்.
முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறவிலே முக்தி அடைய ட்ரை பண்ணுங்க. முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முடியும். ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்லை அப்படியே ஸ்லக்கிஷாக நின்றுட்டீங்க, மார்க் கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி அடுத்த பிறவிக்கு போடுவாங்க. அடுத்த பிறவிக்குள்ள யாராவது வருவாங்க. இந்த பிறகு டாக்டர் இளங்க வர்றாரு, அடுத்த பிறகு யாராவது வருவார், இறைவன் அனுப்பிச்சுடுவார். அப்போ அப்படி அப்படியே போட்டு லைஃப்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் கர்மா எனர்ஜி ஹீலிங் சார். நான் இதை முடிச்சிட்டேன், நான் இதை எக்ஸ்பர்ட்டு, நான் இதை வந்து டிப்ளமா ஹோல்டர், நான் இது சர்டிஃபிகேட் ஹோல்டர், நான் இந்த லெவல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இது இல்லை. பிகாஸ் இது பெரிய சப்ஜெக்ட். அதனால் கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கு வந்து இந்த இதெல்லாம் கிடையாது. பட் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணி கொடுக்கும். எல்லாமே ஆன்லைன் தான். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கிளாஸ் போடுறோம் சார், போடுறீங்களா, இங்கே கிளாஸ் போடுறீங்க, இங்கே கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறோம் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் சித்தர்கள் அனுமதி கொடுக்கல, அந்த மாதிரி வெளில போகிறதுக்கு எங்கேயும் அனுமதி கொடுக்கல. நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பண்ணுங்க போதும், இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணுங்க, வேற எங்கேயும் வெளிலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வெளில எங்கேயும் யாருக்கும் எங்கேயும் போகல. பட் இருக்கிறது எல்லாமே லைவாக மீடியா மூலமாக நம்ம கொடுக்குறோம். இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லா காலத்தும் கற்றுக்க வேண்டிய சப்ஜெக்ட் சார். இது கற்றுக்கிட்டோம் போதுன்ற சப்ஜெக்ட் கிடையாது. அந்த உண்டு உறவோட பயிற்சியில் கொடுக்குற அளவுக்கு சின்ன சப்ஜெக்ட் இது இல்லை. இது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். பல ஜென்மங்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிறவியோட முடியாது, பல ஜென்மங்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டியது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை கேஷ் பண்ணி பிடிச்சிக்கிறீங்கன்ற பொறுத்து, நீங்கள் எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி பிடிச்சிக்கிறீங்கன்ற பொறுத்து தான் இந்த விஷயம். ஸோ அதனால் தங்கி படிக்கணும்னு கிடையாது. பட் எனி டவுட், எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கேட்கலாம், நாம் ஆன்சர் பண்ணிவிடுவோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, என்ன ப்ராக்டிஸ் கிடைக்குமோ அதை மாதிரி பல மடங்கு நன்மைகளை வந்து இங்கே ஒரு கிளாஸ்லையும் நாம் கொடுக்குறோம். டைம் வேஸ்ட்னு நினைக்க வேண்டாம். என்னடா ஏதோ சப்ஜெக்ட் பேசி ஏதோ ஒன்று காலத்தை ஓட்டுறாங்க, டைம் ஓட்டுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் தியானத்தில் உட்காந்து ஞானத்தை பெற்று அதை எப்போ உணர்வீர்களோ, அதுக்கு தியானத்தில் உட்காந்து ஞானத்தை பெற்று அந்த உணர்கின்ற நினைவு வருது இல்லையா, அந்த டைமை நீங்கள் 1 மாதம் உட்காந்தா, 2 மாதம் உட்காந்தா, 6 மாதம் உட்காந்தா, 1 இயர் உட்காந்தா, நீங்கள் என்ன மெடிடேஷனில் கிராஸ் பண்ணி கற்றுக்குவீங்களோ அந்த விஷயத்த நம்ம தினமும் கிளாஸில் கிறிஸ்பாக உங்களுக்கு கொடுக்கணும். தினமும் கொடுக்கணும். நல்லா டைரி போட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா டெய்லி மினிமம் ஒரு டேக்அவே மெசேஜாவது இருக்கும். மற்றவங்க யாருமே சொல்லாத, எந்த மதங்களையும் சொல்லாத, எந்த குருமார்க்கும் சொல்லாத ஏதாவது ஒரு டேக்அவே மெசேஜ் இறைவன் என்கிட்ட வந்து உட்கார்ந்து இந்த ஒளி மூலமாக உங்களுக்கு டெய்லி கொடுத்துருவார். நீங்கள் அந்த ஒளியை பார்த்தாலும் பார்க்கணும்னா அது உங்களை பார்க்கும். நீங்கள் என்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும் இங்கேருந்து எனர்ஜி வரும். நீங்கள் கேமராவை ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் கேமராவை ஆன் பண்ணனாலும் எனர்ஜி வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணாமல் இருந்தாலும் கூட எனர்ஜி வரும். லைட்லேருந்து வரும், எங்கிட்டேருந்து வரும், இறைவன் மூலமாக கொடுக்குறாரு. ஸோ அந்த எனர்ஜியை வாங்கிக்கோங்க, தினமும் கற்றுக்கோங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் ஆக்சிடென்ட் கேஸை மட்டும் விட்டுட்டு, ஆக்சிடென்ட் கேஸு சூசைட் கேஸை மட்டும் விட்டுட்டு மற்ற கேசஸ் எல்லாமே இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான் பூமிக்கு வந்த, ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நீ கற்றுக்கவே இல்லைப்பா. நீ கற்றுக்காமே ஆச்சு, இப்போ இறக்க போகிற, இறக்கும் தருவாயில் அடுத்த பிறகு போக போகிற, இப்போவாது நீ கற்றுக்கோ, இப்போவாது நீ சில மன்னிப்பு கேளு, சில விஷயங்களை கற்றுக்கோ, நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, இதை விட்டுட்ட, நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேளு. கடைசியில் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரி ஓட்டி காட்டுவார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டி காட்டுவார். எல்லா மதங்களை சேர்ந்தவர்களுமே இது நடக்கும். நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ். நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லை, எல்லா மதங்களை சார்ந்தவர்களுக்குமே, எல்லா மதங்களை சார்ந்தவர்களுக்குமே, எந்த வகையான வழிபாட்டு முறையை கொண்டவர்களாக இருக்கட்டுமே அவங்களுக்கு எல்லாமே காட்டுவார். நம்ம அந்த டைம்லையும் வந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு உணர்கின்ற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அந்த டைம்ல கூட அதெல்லாம் முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்டாக நின்று அடுத்த பிறகு போய் சஃபர் ஆகிற ஆவிகளும் இருக்காங்க, அந்த ஆத்மாக்களும் இருக்காங்க. கடவுள் அப்போ கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இது ஒரு படத்தில் ஏதோ வரும் இல்லையா, விவேக் கேட்பார், இந்த ஏதோ டாக்டராக வருவார் அந்த படத்தில். அப்போது இப்போயாவது அவனை காப்பாற்ற போனால் அவனை இந்த ஜென்மத்தில் இப்போ கூட நான் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லுவார். அது என்ன படம் எனக்கு தெரியல, ஏதோ டாக்டர் வருவார், அவர் அலப்பை டாக்டர் மாதிரி வருவார். இந்த ஜென்மத்தில் கூட அவனை பழி வாங்கிறது தான் துடிப்பார். அந்த 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 விக்டிம் வந்து பழி வாங்கணும், அவனை பழி வாங்கணும் அப்படிங்குவார். போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுவார். ஏதோ ஒரு காமெடி சீனாக ஏதோ வரும், அதுதான் உண்மை. அந்த டைமில் கூட கடவுள் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போயாவது நீ உணர்ந்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. இது கோமாவில் இருந்தாலும் நடக்கும், இது இன்ட்ராக்ஷன் நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் கோமாவில் 3 வருஷம் படுத்துட்டு இருக்காரு சார், பேச்சு மூச்சு இல்லை சார் அப்படின்னு. பட் அங்கே உள்ள இன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்போ கூட அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடமண்டாக நின்று அந்த படத்தில் வர்ற பர்சன் மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்கிறவங்க, அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க.
அடுத்தடுத்த ஜென்மங்களை சுகப்படுற மாதிரி மன்னிப்பு கேட்டு இறைவா நான் எல்லாம் தப்பெல்லாம் பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அடுத்த பிறகு இப்படிலாம் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு அடுத்த பிறகு நல்ல லெவலுக்கு போகிறவங்க இருக்காங்க. ரெண்டுமே இருக்காங்க. அதனால தெரியாது. சரியா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து லைஃப் லாங் பாடம். சிலபஸ் வந்து லிமிடெட் பீரியட் கிடையாது. எப்பவுமே கற்றுக்கணும். டெய்லி வாழ்க்கையில் வந்து இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய நன்மைகள். இந்த நன்மையெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு வாழ்க்கையில் 24 ஹவர்ஸில் ஒரு 4 மணி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆவரேஜ் சொல்லுங்கள், ஒன்று கால்குலேஷன் போட்டால் கரெக்டாக சொல்லலாம். ஒரு 4 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணனா அப்புறம் லைஃப்பில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? எதுக்காக ஓடுறீங்க? எதுக்காக ஓடி சம்பாதிக்கிறீங்க? எதுக்காக ஓடி அதை செய்கிறீங்க இது செய்கிறீங்க? என்ன ஓடி என்ன பிரயோஜனம்? போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. நத்திங். 1000 உறவுகள் இருந்தாலும் எல்லா உறவும் உங்களை இறந்துட்டாங்கன்னா அப்படி நின்றுடுவாங்க. யாரும் வந்து கூட வந்து என் கூட என்னையும் சேர்த்து எரிச்சிருங்க, என்னையும் சேர்த்து போச்சிருங்க யாராவது நிற்கிறாங்களா? யாராவது? எவ்வளோ உறவாக இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவாக இருக்கட்டும், கணவனாக கூட இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மகளாக பேத்தியாக இருக்கட்டும், பேரனாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக கூட இருக்கட்டும், கணவன் இறந்துட்டாரு, மனைவி போய் கூட என்னையும் சேர்த்து போச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? என்னையும் சேர்த்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவியாக போன பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே மாதிரி மனைவி இறந்துட்டாங்க, எந்த கணவனாக போயிட்டு என்னையும் கூட சேர்த்து போச்சிருங்க அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிறாரா கூட? பார்த்துருக்கீங்களா? நியூஸில், மீடியாவில் நான் பார்க்கல. இது இருக்கும். நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா? மனைவி இறந்துட்டாங்க, என்னையும் சேர்த்து எரிச்சிருங்க, அவங்களோட சேர்த்து என்னையும் எரிச்சிருங்க அப்படின்னு எரிக்கிறாரா? இல்லை இவர் மட்டும் போய் எரிச்சிட்டு வராரா? இவர் தான் எரிப்பார், மனைவியோட சேர்ந்து இவர் எரிய மாட்டார். புரிஞ்சுக்கிறீங்களா? எவ்வளோ உறவாக இருந்தாலும் கணவன் 6 உயிர் மனைவியாக இருந்தாலும் கூட இறப்புன்னு வந்துட்டா ஒதுங்கிடுவாங்க, அப்புறம் உள்ள போயிடும். இதைத்தான் பட்டன்தார் சொன்னார், திருப்பி சொன்னார். நாம இந்த உறவுகளுக்காக உயிரை கொடுக்குறோம், வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம். உறவு அப்புறம் உறவுகள்லாம் எனக்கு ஆப்பு சொல்லிச்சுன்னு அப்புறம் புலம்புறோம் இல்லையா? ஒருத்தர் ஹிஸ்ட்ரி எடுத்து கேட்டால் அது ரொம்ப சோகமாக இருக்கும். இப்படி செஞ்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். கடைசியில் என்ன பண்ணாங்க? ரிபீட் வச்சாங்க சார் ரிபீட் ஆப்பு வச்சுட்டாங்க சார். ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று கூட சகோதரர் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஃபோனில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் சார், அப்படியெல்லாம் செஞ்சேன் சார், ஆனால் எனக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க சார். இதுதான் நடக்குது. அவரும் நாட் ஒன்லி இன் இஸ் லைஃப், அவர் லைஃப்பில் எல்லாருக்கும் அப்படி நடக்குது. முட்டாள்தனமாக நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக பார்க்க வேண்டாம் செய்ய வேண்டாம் நம்ம சொல்ல வரல, பார்க்க வேண்டாம் செய்ய வேண்டாம் சொல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். உறவுகள் இருக்குது, ரைட், ஓகே, நம்ம கடமை செய்யணும். ரொம்ப அட்டாச் பண்ணிக்கூட, அதாவது அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கணும், டிட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கணும். இது எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுறது, எப்படி டிட்டாச்மெண்ட் பண்ணுறது, எவ்வளோ அட்டாச் பண்ணி இருக்கணும், எவ்வளோ டிட்டாச் பண்ணி இருக்கணும், இது தெரியாதனால தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சிலர்களும் எல்லாமே குடும்பத்தோட மனைவி மக்களோட வாழ்ந்தவங்க தான். ஆனால் எதில் எப்படி எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எதில் எந்த அளவுக்கு டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதனால தான் என்டையர் ஹியூமனிட்டி இஸ் சஃபரிங் டில் டுடே. அது எவ்வளோ டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எப்படி டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கணுன்றதை நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் லெவலுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி கெட்டிக்காரர் அடிச்சாருக்கு யாருமே இல்லை. பிடிச்சிக்கோங்க. சரியா? கர்மா எனர்ஜி ஹீலிங்காக டைம் ஒதுக்கி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 4 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் சம்மந்தப்பட்ட மெடிடேஷன், யோகா, இந்த ப்ராக்டிஸ், இந்த வகுப்பில் உட்கார்றது, இதுக்காக ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 4 மணி நேரம் சொன்னால் உங்கள் லைஃபே நல்லா பாசிட்டிவாக போகும். இந்த 4 மணி நேரம் கூட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சார், எனக்கு டைமே இல்லை சார், அப்படி ஓடி சம்பாதிக்கிறேன்றா அங்கே தான் நீங்கள் சம்பாதிச்சு பண்ண உங்களுக்கு உதவாதுன்னு சொல்லுவார். எந்த உறவுகளுக்காக இப்படி ஓடி சம்பாதிக்கணும், அந்த உறவுகள் உங்களை மதிக்காதுன்னு சொல்லுவார். அந்த உறவுங்களை ஒரு டீலை விட்டுருவாங்கன்னு சொல்லுவார். உங்களை டீலை விடுற, உங்களை மதிக்காத, ஒரு ஸ்டேஜில் கட் பண்ணி விடுற அந்த உறவுக்கு எதுக்கு அப்படி ஓடி உடைக்கிறீங்க? எப்படி அப்படி ஓடி சம்பாதிக்கிறீங்க? உங்கள் பேங்க் பேல இருக்கிற பணத்தை எல்லாம் உங்கள் டெபாசிட் பண்ணி உங்கள் பரியல் கிரௌண்டில் வச்சு அனுப்புகிறாங்களா? இல்லையே. கட்டிக்கிற அருணாக்கார கூட கட் பண்ணி விட்டுறாங்களே, காது மூக்கில் போட்டுக்கிறதுக்கு கூட கட்டி எடுத்துக்கிறாங்களே. அப்புறம் என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் திங்க் பண்ணால் ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான் நம்ம ஆட்டாடி அவரை பதிக்கிறோம், பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும். நான் பெரியார், நீ பெரியார், நான் அப்படி, நீ இப்படி, ஓ அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் வருது. இந்த 4 மணி நேரத்துக்கு எப்படியெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி பண்ணணும்னு நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்லுவோம். உங்களுக்காக 4 மணி நேரம் இருக்குங்க, யாருக்கோ இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் சம்பாதிக்கணுன்றதுக்காக, நீங்கள்
ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக 8 மணி நேரம் நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்க, 8 மணி நேரம் தூங்குறேன், ரைட், ஓகே, 8 மணி நேரம் மற்ற வேலைகள் செய்யுது. பொதுவாக ஜென்ரலாக எப்படி பிரிக்கிறாங்க? 8 8 மணி நேரம் சம்பாதிக்க, 8 மணி நேரம் தூங்க, 8 மணி நேரம் மற்ற விஷயங்களை பார்க்க, ஓகே. பட் இதில் ஒரு 4 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுறதுக்காக டே டு டே 4 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த 24 மணி நேரமும் ஓயாது ஓடி ஓடி உழைத்து என்ன சாதிக்கிறீங்களோ, 24 மணி நேரம் ஓடி ஓடி உழைத்து என்ன நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அது மாதிரி பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு இதில் கிடைக்கும். 4 ஹவர்ஸ் ஒதுக்குங்க. இந்த 4 ஹவர்ஸ் எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, எப்படி அது வந்து டிஸ்இன்டெகிரேட் பண்ணி எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், 4 ஹவர்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணி எப்படி பண்ணணுன்றதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புல சொல்லுவோம். ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்றது லைஃப் தான் கற்றுக்க வேண்டிய சமாச்சாரம். ஓகே, கொஞ்சம் கான்செப்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது சகோதரர் ஜெகதீசன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. மனிதன் இறப்பிற்கு பிறகு அவனுடைய பாவ புண்ணிய கர்மாவை பொறுத்து அவனுடைய மறுஜென்மம் நிகழும் என்பதை அறிவோம். எஸ், ஆன்மா மறுஜென்மம் எடுப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கர்ம வினைகளை பொறுத்து சில காலம் ஆவிகளோடு திரிசங்கு நிலையில் இருக்கும் வாய்ப்புள்ளதாக அறிந்தோம். ஓகே, கரெக்ட். கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது போல சொர்க்கம் நரகம் உண்மையா? உண்மை எனில் பூலோகத்தில் தவறு செய்தவர்களுக்கு அங்கு தண்டனை கொடுக்கப்படும் என்றால் திரும்பவும் மனிதன் எதற்காக மறுஜென்மத்தில் கஷ்டப்பட வேண்டும்? அருமையான கேள்வி, நன்றி. இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. ஜெகதீஷ் சார் கேட்கல, இறைவன் கேட்க வச்சுக்கிறார். அவர் மைண்டை போய் உட்காந்து இப்படி ஒரு கேள்வி கேளு, இடங்கள் லேசில் சொல்ல மாட்டான், அவன் அமைதியாகவே இருப்பான், நீ கேட்டால் தான் அவன் பதில் சொல்லுவான், நீ கேளு, சொல்ல வைப்போம், அவனை சொல்ல வைப்போம்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறார். அருமையான கேள்வி. இதான் பகுத்தறிவுன்றது. உண்மையான பகுத்தறிவுன்னா இதான். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு இல்லை. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள வரோம் பார்த்தீங்க, இதுக்கு தான் பகுத்தறிவு. கடவுள் இதுதான் பகுத்தறிவு கொடுத்துருக்கிறார். அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பகுத்தறிவை வந்து மக்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்துவதாக தான் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சரியான முறையில் பகுத்தறிவாக கேட்குது. இதுதான் பகுத்தறிவு. அருமையான கேள்வி. மனிதன் இறந்த பிறகு அவனுடைய பாவ புண்ணிய கர்மாவை பொறுத்து அவனுடைய மறுஜென்மம் நிகழும் என்பதை அறிவோம். ஓகே. ஆன்மா மறுஜென்மம் எடுப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கர்ம வினைகளை பொறுத்து சில காலம் ஆவிகள் உலகத்தில் திரிசங்கு நிலையில் இருக்கும் வாய்ப்புள்ளதாக அறிகிறோம். கரெக்ட். கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது போல சொர்க்கம் நரகம் உண்மையா? உண்மை எனில் பூலோகத்தில் தவறு செய்தவர்களுக்கு அங்கு தண்டனை கொடுக்கப்படும் என்றால் திரும்பவும் மனிதன் எதற்காக மறுஜென்மத்தில் கஷ்டப்பட வேண்டும்? கருட புராணம் வந்து ஒரு மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு எல்லா மதங்களுமே சொல்லுது. ஆனா ஒரு ஒரு விதமா சொல்லுது, ஒரு ஒரு விதமா சொல்லுது. கிறிஸ்டியானிட்டி ஒரு விதமா சொல்லுது, இஸ்லாம் ஒரு விதமா சொல்லுது, மற்ற மற்ற மதங்களும் ஒரு விதமா சொல்றாங்க. புத்தர் ஒரு விதமா சொல்றாரு, அவர் கடவுளோட வேர்டை யூஸ் பண்ண மாட்டார், பட் கர்மா பத்தி அவ்வளவு பேசுவார். கடவுளோட வேர்டை மட்டும் அவர் எங்கேயும் யூஸ் மென்ஷன் பண்ண மாட்டார். அந்த கடவுளோட வேர்டை மட்டும் மென்ஷன் பண்ண மற்ற விஷயத்தை எல்லாமே கர்மா பத்தி புட்டு புட்டு வைப்பார். அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு வைப்பார். அவர் சொல்லுவார். எல்லா அமைப்புகளுமே கர்மா பத்தி சொல்றாங்க. பட் இந்த மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு 3 புத்தகங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 3 புத்தகங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்று கருட புராணம். இந்த கருட புராணம் வந்து கருடாழ்வார், கருடன் வந்து கேள்வி கேட்டு விஷ்ணு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் இருக்கும். அது வந்து டெக்ஸ்டாக இருக்காது. அந்த புக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் இருக்கும். கொஸ்டின் வந்து கருடன் கேட்பார், விஷ்ணு வந்து ஆன்சர் பண்ணுவார். அப்போது அந்த கொஸ்டினில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பெரும்பாலும் அந்த புக்கை வந்து வீட்டில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வீட்டில் படிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வீட்லேயும் படிக்கலாம், தப்பு இல்லை. பட் அது படிக்க தயக்கமாக இருக்கிறவங்க கோயில்களில் படிக்கலாம். கோயில்களில் பொது வழிகளில், பொது பிளேஸ், இப்போ வந்து பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி பொது வெளிகள்லையும் கோயில்கள்லையும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் அந்த புக்கை வச்சு படிக்கலாம். பட் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புக்கு, அது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு புக்கு. எதையோ படிக்கிறோம், யார் யாரோ இருந்தெல்லாம் படிக்கிறோம், கன்றாவியெல்லாம் படிக்கிறோம். பட் இதெல்லாம் ஒரு மனிதனும் படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கருட புராணத்தில் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து சொர்க்கம் நரகம்னு உண்மைதான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும். அதாவது நான் பிஹெச்டி பண்ணும்போது
சின்ன குழந்தைங்க படிக்கிற கான்வென்ட்டுக்கு போயிருக்கேன். சில விஷயங்களுக்காக 3வது பிஹெச்டி பண்ணும்போது சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கிற கான்வென்ட்டுக்கு போயிருக்கேன். அந்த மிஸ்ஸுங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல அந்த பசங்க சொல்லுவாங்க, மிஸ் இவன் என்னை கிள்றான் மிஸ், மிஸ் என்னை அடிக்கிறான் மிஸ், மிஸ் என் பென்சில் எடுத்துக்கிறான் மிஸ், மிஸ் என்னை குத்துறான் மிஸ், மிஸ் என் பிளேஸ்க்கு வந்துட்டான் மிஸ். அது கேட்கும்போது நமக்கு காமெடியா இருக்கும், தமாஷா இருக்கும். நம்ம எவ்வளோ டென்ஷன் எமோஷனல் இருந்தால் கூட அந்த அந்த குழந்தைங்க அந்த மழையில் பண்ணும்பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நம்ம டென்ஷன்லாம் போயிடும். உண்மையிலேயே அந்த மாதிரி சின்ன கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான், ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அது நான் நிறைய கிளாஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப தமாஷா இருக்கும். நம்ம எவ்வளோ எமோஷன் இருந்தாலும் அது போயிடும். மிஸ் கிள்றான் மிஸ், மிஸ் புக்கு தூக்கிட்டான் மிஸ், மிஸ் புக்கு கிழிச்சிட்டான் மிஸ், மிஸ் இவன் நெருந்து வரான் மிஸ் அப்படின்னு அந்த சின்ன சின்ன குழந்தைங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கே ரொம்ப அந்த கிளாஸை விட்டு வெளியே வரதுக்கு மனசு. அந்த சின்ன குழந்தைங்க அது சின்ன சின்ன ஒரு மேலே குறை சொல்லுதுங்க. இவன் அடிச்சுட்டான், அவன் கிழி விட்டான், இவன் குத்தி விட்டான், இவன் நகர்ந்துட்டான், இவன் என் சாப்பாடு எடுத்துக்கிட்டான், அவன் என் டிஃபன் காரை கொட்டி விட்டான், நிறைய சொல்லுவோம். அது கேட்கறதுக்கு கமெடியாக இருக்கும், அது நமக்கும் சந்தோஷமா இருக்கும். உண்மையிலேயே அவங்க எல்லாம் கிஃப்டட் டீச்சர்ஸ் தான். அந்த அந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு கிஃப்டட் டீச்சர்ஸ் தான். எவ்வளோ வீட்டில் 1000 பிரச்சனை கஷ்டம் தான், அந்த மழைகிட்ட இருக்கும்போது அது அது அப்படியே போயிடும். உண்மையிலேயே அது கிஃப்ட்டு தான். மற்ற மற்ற கிளாஸ் நடத்துகிறவங்கள விட அந்த குழந்தைங்க கிஃப்ட்டு தான். அப்போ எப்படி அந்த குழந்தைகள் சொல்றது வந்து ஒரு காமெடியா சாதாரணமா இருக்கோ, அதே மாதிரி தான் இறைவனுடைய லெவலில் பார்க்கும்போது அது வந்து காமெடியா இருக்கும். சார் எனக்கு பணம் வருமானம் வரல, எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு, என் பொண்டாட்டி என் சொல் பேச்சு கேட்க மாட்டேறான், என் புருஷன் என் சொல் பேச்சு கேட்க மாட்டேறான், என் பிள்ளைங்க என் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு, என் பிள்ளை வந்து லவ் மேரேஜ் பண்ணி வந்துட்டான், நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேன், என் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு, சொல் பேச்சு கேட்க மாட்டேன், என் பொண்ணை வந்து மருமகன் அடிக்கிறான், இது மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அது மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் நாம சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் எப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்கள அந்த கான்வென்ட்டில் வந்து இந்த சின்ன குழந்தைங்க சொல்லும்போது அது அவங்க நமக்கு காமெடியாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இறைவன் லெவலில் பார்க்குறது இதெல்லாம் அவருக்கு காமெடியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அது பெரிய பிரச்சனை. அவன் இடிச்சு விட்டான், கிள்ளி விட்டான், என் புக்கை எடுத்துக்கிட்டான், என் புக்கை கிழிச்சுட்டான்றது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. அது பட் நமக்கு அது காமெடியாக இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனை எடுத்துங்க. எனக்கு கடன் பிரச்சனை, கடன்காரன் வந்து கதவு தட்டுறான், பதில் சொல்ல முடியல, அவன் செக்கு கொடுன்றான், கிளியர் பண்ண முடியல, எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி போச்சு, பொண்டாடி இன்சை, பொண்டாடி சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றா, பிள்ளைங்க கேட்க மாட்டேறதுங்க, இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் நாம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனை இதெல்லாம் அவரு கேட்கும்போது அவருக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா இருக்கும். அவன்தான் படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா, ஏதோ ஒரு பாட்டு, மஞ்சுளா அம்மா தள்ளிட்டு வருவாங்க, அவரு வீல் சேர்ல உட்காந்து பாடிட்டு வருவார், ஏதோ பாட்டு, கண்ணதாசன் எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பது உண்டு பாவம் மனிதன் என்று. அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சுளா வந்து தள்ளிட்டு வருவாங்க வீல் சேர், அது என்ன படமோ தெரியல, சிவாஜி கணேசன் வந்து அப்படியே சுகமா பாட்டு வருவார். அவன்தான் மனிதன்ற படம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, அவன் நினைக்கிறான் வாழ்வு நிலைக்கும். கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, பாவம் மனிதன் என்று. அருமையான பாட்டு, அது கண்ணதாசன் எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், சொல்றார், அவர் தான் எழுதினார். அப்போ அதே மாதிரி நம்ம வந்து பிள்ளைக்காத்தனமா சில்லறத்தனமா இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்கறது அவருக்கு காமெடியா இருக்கும். அவர் லெவலில் போனோம்னா அது அது காமெடி தான். நம்ம அவர் லெவல் போகாம நம்ம சின்ன பசங்க மாதிரி சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி புரிய வைக்கணும்? அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க லெவலில் இறங்கி சொல்லணும். அதே மாதிரி சொன்னதுதான் கருடபுராண வசனம். இதனுடைய பார்வையில் நம்மளாம் கான்வென்ட் பசங்க மாதிரி தான், சின்ன குழந்தைங்க மாதிரி தான். அடிக்கிறான் கிள்றான் சார் மிஸ், கிள்றான் மிஸ், அடிக்கிறான் மிஸ்ன்னு சொல்ற பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட், நம்ம லைஃப்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னா அவருக்கு காமெடி மாதிரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் மாதிரி அவருக்கு, அவருடைய பார்வையில். நமக்கு அது உயிர் போற விஷயம், பெரிய விஷயம், நமக்கு பெரிய வாழ்க்கை பிரச்சனை, அது நமக்கு பெரிய பிரச்சனை அது. ஆனா அவருக்கு அது சாதாரணமான விஷயம், காமெடி. அந்த மாதிரி காமெடியா இருக்கிற பீப்புளுக்கு எப்படி நம்ம லெவலுக்கு குழந்தைங்களுக்கு இறங்கி பக்குவமா சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லப்பட்டுதான் கருட புராணம். இந்த கருட புராணத்தை சொல்லிக்கிறது அத்தனையும் உண்மை. ஆனால் இந்த சொர்க்கம் நரகம்ன்றது பூமியில தான் இருக்கு, இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. இப்படிதான் இருக்குமோன்னு நானும் போய் பார்த்துருக்கேன். என்னுடைய குருமார்களும் என்னை கூட்டு போயிருக்காங்க, ஆவியலத்துக்கு கூட்டு போயிருக்காங்க, அவங்களும் கூட்டு போயிருக்காங்க, நானும் போய் பார்த்துருக்கேன். ஆனா அந்த ஆவியலத்தை போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்
அங்கே ஆவி உலகம் வந்து 3 பிரிவா இருக்கு. 3 பிரிவா இருக்கு. அருள் உலகம், இருள் உலகம், மருள் உலகம் 3 பிரிவா இருக்கு. ஆவி உலகம் அங்க எப்படி இருக்கு அப்படின்னா 3 பிரிவா இருக்கு. அருள் உலகம், இருள் உலகம், மருள் உலகம். அதை நம்ம 3ஆ பிரிக்கலாம். அந்த 3 உலகத்துல எப்படி இருக்காங்கன்னா, அருள் உலகம் அப்படின்னும் போது பிளஸ்டு ஆத்மாஸ். பிளஸ்டு ஆத்மாஸ் யாரெல்லாம் அருள் உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங்ல இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா அதில் தான் இருப்பாங்க. ஆஃப்டர் டெத், ஆஃப்டர் டெத் அங்கே தான் போவாங்க. அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு போவாங்க. அருள் உலகம் அங்கே வந்து ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே ஹாப்பினஸ், சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. எப்படி நீங்க ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக நீங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணும்போது வெயிட்டிங் லாஞ்சில் வெயிட் பண்றீங்களோ, அதே மாதிரி ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல போறீங்க, ஜங்ஷன் டு ஜங்ஷன் வேற ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்றீங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் நியூ டெல்லி ஜங்ஷன்லயோ அல்லது சென்னை ஜங்ஷன்லயோ எப்படி இன்னொரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்றீங்களோ, அதே மாதிரி அங்கே ஏர்போர்ட்ல வெயிட் பண்ற மாதிரி அங்கே வெயிட் பண்ணுவோம். அது வந்து அருள் உலகம். அது எல்லாமே ஹாப்பியா சந்தோஷமாக இருப்பாங்க. யாரெல்லாம் கர்மா எனர்ஜி ஹீலிங் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்கெல்லாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அங்கே தான் போவாங்க. அங்கே போயிட்டு அடுத்த லெவலுக்கு ஹையஸ்ட் லெவல் போவாங்க. இங்கே கர்மா எனர்ஜி பீப்புள் அதை ஃபாலோ பண்ற கர்மா எனர்ஜி பீப்புள் கிளாஸ் அட்டன் பண்றவங்க இல்லை, அதை ஃபாலோ பண்றவங்க. அட்டன் பண்றது வேற, ஃபாலோ பண்றது வேற. சோசியல் மீடியாவில் பார்க்கறது வேற, ஃபாலோ பண்ணுறது வேற. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் பிரின்சிபிள்ஸை, இந்த லெசன்ஸை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கெல்லாம் அருள் உலகத்தில் இருப்பார்கள். அதுக்கு பிறகு மற்ற உலகத்துக்கு போவார்கள். மறுபிறப்பு எடுக்கக்கூடிய கண்டிஷன் இருந்தாங்கன்னா. மறுபிறப்பு எடுக்காது இதுலயே டிசால்வ் பண்ணாங்கன்னா அடுத்த பிறகுக்கே போக மாட்டாங்க. இப்படியே அது டிவைனோட டிவைனாக போயிடுவாங்க. அது உங்க கையில தான் இருக்கு. அடுத்தது அருள் உலகத்துக்கு அது இருள் உலகம்னு இருக்கும். அந்த இருள் உலகம் அப்படின்றவங்க அங்கே ஆத்மாக்கள் இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருப்பாங்கன்னா, அவங்க இருப்பாங்க, ஆனா மனசு கஷ்டத்தோட, துக்கத்தோட, வருத்தத்தோட, துக்கத்தோட, கஷ்டத்தோட இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இப்போ நாம இருக்கோம் சார், இன்னைக்கு நல்லா ஹாப்பி மூட்ல இருக்கேன் சார், நல்லா சந்தோஷமா இருக்கேன் சார். இல்லை சார், இன்னைக்கு எனக்கு சோகமா இருக்கேன் சார், வருத்தமா இருக்கேன் சார், ரொம்ப எமோஷனா இருக்கேன் சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய மனதை பிரிச்சு பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். துக்கமா இருக்கு சார், இன்னைக்கு மனசே சரியில்லை சார், நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு படுத்துட்டேன் சார், என்னால் முடியல சார், இப்படி எல்லாம் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அழுதுட்டு மனசு வேதனையோட, மனசு கஷ்டத்தோட நம்ம இருக்கும் பார்த்தீங்களா? நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம், அண்டர்ஸ்டாண்டிங்காக. அந்த நிலை இருள் நிலை. அந்த இருள் உலகம்ன்றதுக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அந்த இருள் நிலை அப்படின்ற உலகத்துல இருக்கிற நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அங்கேதான் இருப்பாங்க. அந்த இருள் நிலையில இருப்பாங்க. அந்த இருள் உலகம்னு இருப்பாங்க. அந்த ஃபீலிங்லேயே இருப்பாங்க, அந்த மென்டாலிட்டி ஃபீலிங்லேயே இருப்பாங்க. அந்த இருள் நிலையில இருக்கும்போது அவங்க அந்த மனசு துக்கம், சோகம், கஷ்டம், வருத்தம் இருக்கும் பொழுது அவங்க நமக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அவங்க வந்து நமக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவான எனர்ஜி நமக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க அப்படி நினைச்சாலே போதும், அது நம்மளுடைய தலைமுறைகளை பாதிக்கும். நம்மளை பாதிக்கும், நம்ம தலைமுறைகளை பாதிக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு தினமும் முடிஞ்சா, தினம் முடியலையா, அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல, அமாவாசை நாட்கள்ல அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த 84 days per yearன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்கள் அவங்க நினைச்சு அவங்கள ப்ரே பண்ணி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு உண்டான சில நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணி அந்த செர்வீஸ் பண்ணும்போது அவர்கள் இருள் உலகத்திலிருந்து அருள் உலகத்துக்கு மாறுவார்கள். அவர்கள் இருள் உலகத்திலிருந்து அருள் உலகத்துக்கு மாறுவார்கள். ஸோ அவங்க இருள் உலகத்தில் சஃபர் ஆனாங்கன்னா அவங்க மட்டும் சஃபர் ஆகல, நீங்கள் எப்படியே போங்க, எக்கடு கட்டி எப்படியே போங்க, எனக்கு என்ன, நான் ஜாலியாக இருப்பேன்னு இருக்க முடியாது. அந்த ஜீன் கான்டாக்ட் அப்படியே இருக்கும். எத்தனை பிறகுகள் எடுத்தாலும் அந்த ஜீன் கான்டாக்ட் நம்மகிட்ட இருக்கும். எத்தனை பிறகுகள் எடுத்தாலும் ஒரு 1000 பிறகு அவங்க எடுத்து போயிருந்தாலும், 1000 பிறகு நம்ம பின்னாடி இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் நமக்கு அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கண்டிப்பாக இருக்கும். அதான் நான் சொல்றேன், பீனியல் கிளாண்ட் அந்த கனெக்ஷன் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. பீனியல் கிளாண்ட் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அதே மாதிரி பீனியல் கிளாண்டோட கனெக்ஷன் இல்லாத எந்த ஆத்மாக்களுமே இல்லை. அது கரெக்டாக இருக்கும். ஃபிசிக்கலாக பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறோம், பீனியல் சுரப்பின்னு சொல்கிறோம். அது மறைமுகமாக என்ன இருந்தால் வேறு நிறைய விஷயங்கள். ஃபிசிக்கலாக நம்ம பீனியல் கிளாண்ட் அதை ட்ரிகர் பண்ணால் எல்லாமே எடுக்கலாம். பாஸ்ட் எடுக்கலாம், ப்ரெசென்ட் எடுக்கலாம், ஃபியூச்சர் எடுக்கலாம். ஸோ அந்த இருள் உலகத்தில் இருக்கிறவங்கள மாற்றி அலுவலகத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் நீங்கள் இந்த தான தர்மம் பண்ணுங்க, செய்யுங்க, செரிமனிஸ் எல்லாம் செய்யுங்க, இறந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் இதை செய்ய செய்ய அவர்கள் இருள் உலகத்துக்கு அருள் உலகத்துக்கு வருவார்கள். அது ஒரு உலகம் இருக்கிறாங்க. அடுத்தது மருள் உலகம்னு ஒன்று இருக்கு. பிளாக் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இன்னர் வேர்ல்டு தான் மூணுமே, பட் ஜென்ரலாக இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, மருள் உலகம்னு சொல்லுவாங்க. இந்த மருள் உலகத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் வீக்ல பேசணும் பார்த்தீங்களா, ஜின் சாத்தான்கள், குட்டி சாத்தான்கள் அப்படின்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த மருள் உலகம் அப்படின்ற இடத்துல அது லோ லெவல் ஆத்மாஸ், ரொம்ப பாவமான ஆத்மாஸ், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்கள், ரொம்ப
ரொம்ப சஃபரிங் பீப்புள் நாம் அப்படி சொல்கிறோம். மேல்தட்டு வர்க்க மக்கள், நடுத்தர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், கீழ்த்தட்டையும் ரொம்ப அடித்தட்டு மக்கள் அப்படி நம்ம அந்த க்ரீம் டயரா பிரிக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ வருமானம்னு சொல்லி விட்டா மேல்தட்டு மக்கள் நிறைய வருமானம், நடுத்தட்டு மீடியமாக இருக்கிறோம் அவங்க பீப்புள், அதில் ஹையரு, அப்புறம் மீடியம், அப்புறம் லோ, புவர் இன்கம் குரூப்பு. அந்த புவர் இன்கம் குரூப்லேயும் ரொம்ப புவர் இன்கம் குரூப்பு, ரொம்ப ரொம்ப போனால் கீழே பிச்சை எடுக்கிறவங்க, ரொம்ப லோ லெவல் அப்படி சொன்னீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க, பிளாட்பாத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு பிளாட்பாத்தில் இருக்கிறவங்க தங்க இடம் கிடையாது, பிச்சை எடுக்கிறவங்க, இவங்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் கிடையாது, யாராவது கொடுத்தா தான் உண்டு அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி லோ லெவல் பீப்புள் நாம எப்படி அசன் பண்ணுறோமோ அதே மாதிரி லோ லெவல் ஆத்மாக்கள் தான் அந்த மறு உலகத்தில் இருப்பாங்க. மறு உலகத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆத்மாக்களை தான் இந்த மாந்திரிகம் செய்யறவங்க வந்து வசியம் பண்ணிக்குவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சில மந்திரங்கள்லாம் போட்டு அதை வசியம் பண்ணிக்குவாங்க. அந்த வசியம் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பண்ணும்பொழுது தான் அவங்க தான் இந்த மாதிரி லோ லெவல் வேலைகள்லாம் செய்கிறவங்க. இந்த ஏவலுக்கு வர்றவங்க, ஏவலுக்கு வந்து ஏவல்னா ஏவி விட்டுருவாங்க. அதாவது மந்திரவாதி ஏவி விட்டுருவார், இதை செய்யி அப்படின்னு சொல்லுவார். பாரு, இந்த பேஷண்ட் ஒரு நபர் சொல்றாரு, இவர் 3 அமாவாசைக்குள்ள இறக்கணும், பண்ணிடு. இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கணும், பண்ணிடு. இவர் வந்து ஃபைனான்சியலாக பிச்சை எடுக்க நிலைமைக்கு வந்துடணும், பண்ணிடு. இவருடைய வியாபாரத்தை ஒன்றுமில்ல அட்ரஸ் எல்லாம் பண்ணிடு. இவர் விவசாயத்தில் விவசாயம் பண்ணக்கூடாது, லாஸாக போகணும், அப்போ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுன்னுவாங்க. அதுக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அது செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. இந்த மருள் உலகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மருள் உலகத்தில் இருக்கிற இந்த ஆத்மாக்களை தான் அவங்க கவர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா லோ லெவல் பீப்புள், லோ லெவல், இந்த லோ லெவலில் இருக்கிறவங்க எதை செய்யறதுக்கு துணிவாங்க. அவங்க எதுக்கும் யோசனை பண்ண மாட்டாங்க, எதை வேணாலும் செய்வாங்க, எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னா கூட யோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துக்கு அது வேணும். இப்போ வந்து ரொம்ப பசியில் ஒருத்தன் இருக்கான், ரொம்ப பசியில் இருக்கான், இவனை நீ கொலை பண்ணு, நான் அவனுக்கு காசு கொடுக்கணும் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த பசி, அந்த நேரத்துக்கு சாப்பாடு போகணும். அவனால் அவன் ஏன் எதுக்கும் கேட்க மாட்டான். அவன் வெட்டினா எனக்கு காசு கொடுக்குறியா, ரைட், ஓகே. எனக்கு படித்தவங்களே நம்ம அப்படி தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஆம்ஸ்டாங்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வெட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், பேப்பரில் படித்தோம். யாரோ வெட்டினாங்க, அது அந்த மேட்டருக்கு நான் போக வேண்டாம், அது அரசியல் நமக்கு வேண்டாம். யாரோ வெட்டினாங்க, பணம் கொடுத்தான் வெட்டினான், கூலிக்கு வெட்டினான், அவ்வளோதான் இல்லையா. பணம் இன்னைக்கு வெட்டுறதுக்கு காசு கொடுத்தான், போய் வெட்டிட்டான், அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு கூலிப்படையினர் ஒரு குரூப் இருக்காங்க, கூலிப்படையினர் இருக்காங்க. இந்த கூலிப்படையினர் அப்படின்னு நம்ம சொல்லி பணத்துக்காக எதுனாலும் செய்வோம். நீ யாரை வெட்டுனாலும் வெட்டுவான், யாரை மர்டர் பண்ணனாலும் பண்ணுவான், யாரை என்ன பண்ணாலும் பண்ணுவான். அவனுக்கு தேவை காசு, காசு கொடுத்தா போதும், என்ன வேணாலும் பண்ணுவான். அதே மாதிரி அந்த மருள் உலகத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, லோ லெவல் ஆத்மாஸ், ஃபில்டர்டு ஆத்மா. அதை ஃபில்டர்னா ரொம்ப அது என்ன சொல்லுவோம், செடிமெண்ட்டு, வேஸ்ட்டு, கடைசியாக நிற்கி பார்த்தீங்களா, ஃபில்டர் பண்ணி தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, கசடுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கசடான இருக்கிற ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்களை தான் இந்த ஏவல் பில்லி செய்வினை செய்கிறவங்க வந்து எல்லா அமைப்புகளையும், எல்லா மதங்களையும், எல்லா இனங்களையும், எல்லா நாடுகளையும் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஆதிகளை தான் கவர் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்கள கவர் பண்ணி அந்த மாதிரி சில பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி மருள் உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் தான் இந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க. ஸோ அருள் உலகம் சொன்னோம், ஹையஸ்ட் பீப்புள், நல்ல குட் கர்மா இருக்கிற பீப்புள். உதாரணம் சொல்ல போனால் நம்ம கர்மா எனர்ஜிலிங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள். இதில் பெரும்பாலும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண மறுபடிக்கே போக மாட்டாங்க, இந்த பிறவிலே இறைத்தன்மை அடைஞ்சிடுவாங்க. அப்படி மறுபிறவிக்கு போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இன்னும் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இருக்குது அப்படின்னு இருந்தோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க, அருள் உலகத்துக்கு போவாங்க. அப்புறம் அங்கேருந்து அடுத்த பிறவிக்கு போவாங்க. இருள் உலகம் சொல்லுவோம். நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் நிறைய பேர் நம்ம சரியாக செய்யாத, நம்ம சரியாக பண்ணாத அந்த பித்ரு கர்மாக்களை செய்யாததுனால அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களும் பாஸ்ட் டைப்பில் நிறைய கர்மா பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ் கர்மா பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள ரெமடிஸ் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, இருக்கிற காலத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க போய் அங்கே சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க வெளில போகிறதுக்கு நாமளும் பண்ண மாட்டோம், நாமளும் பண்ண மாட்டோம். அவங்களும் உயிர் வாழ்ந்த காலத்தில் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க எந்த உலகத்தில் இருப்பாங்க, இருள் உலகத்தில் இருப்பாங்க. மறு உலகத்தில் இப்போ பற்றி பேசும். மறு உலகத்தில் இந்த 3 கேட்டகரி தான் ஆவியத்தில் மக்கள் இருக்காங்களே, அந்த ஆவிகள் இருக்காங்களே வழிய. இப்போ கருட புராணத்து வசனத்தில் வந்து சொன்ன மாதிரிலாம் இல்லை. அப்போ கருடவசம் வந்து பொய்யா சார், கடவுளே சொல்லிக்கிறாரு, கடவுளே சொல்லிக்கிறார், அப்போ பொய்யா சார், கடவுள் பொய் சொல்லலை. நான் முன்ன சொன்ன மாதிரி கான்வென்ட் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்லணுமோ அது மாதிரி இறங்கி வந்து குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க. அதில் போட்டுக்கிற தண்டனைகள் எல்லாமே வந்து மனித வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் அனுபவிக்கிறோம். சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் இருக்கு, சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் இருக்கு.
இது மேலே போயிட்டா தான் நாம் அங்கே கொஞ்சம் திருப்பி பூமிக்கு தான் வரும். ஸோ அங்கே ஒரு பனிஷ்மெண்ட், இங்கே ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அங்கே வெயிட்டிங் லாஞ்ச், அவ்வளோதான். அந்த வெயிட்டிங் லாஞ்சில் குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருக்கும், மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் இருக்கும். அருளுலகத்தில் போகிறவங்க இருக்கிறவங்க சீக்கிரமே மறுபிறவிக்கு போயிடுவாங்க. இருள் உலகத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. இருள் உலகத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பல பல நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் அதில் இருப்பாங்க. அருள் அருள் விட்டுட்டு இந்த மருள் உலகத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் 10,000, 20,000, 30,000 வருஷங்கள்லாம் ரொம்ப அதுலேயே இருப்பாங்க. திருப்பி திருப்பி, ஏன்னா திருப்பி திருப்பி பாவம் பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி பாவம் பண்ணுவாங்க. நாம் செய்கிற தப்பு, ஒரு மனுஷன் கேட்குறான்னா அவனுக்காக நாம் செய்கிற தப்பு அப்படின்னு. இந்த மருள் உலகத்துல இருக்கிற ஆவிகளை வந்து மனிதன் கவர் பண்றதுக்காகத்தான் இந்த சாராயம் வைக்கிறது, கரிசோறு வைக்கிறது, இந்த பீர் பிராந்தி வைக்கிறது, கல் வைக்கிறது, இந்த மாதிரி லிக்கர்ஸ் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து இந்த நரமாமிசம் வைக்கிறது, மனிதனுடைய மனிதனை கொண்டு மனிதனுடைய இதை வந்து நர பலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த நரபலி கொடுக்கறது, இது எல்லாமே எந்த ஆவிகளை கவர் பண்ண இழுக்கிறதுக்காகனா மருள் உலகத்துல இல்லை, சாரி மருள் உலகம், அது அருள் இல்லையா, மருள் உலகத்தில் இருக்கிறவங்களா கவர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு நான்வெஜ் ஃபுட்டை வச்சு படைக்கிறீங்க, இந்த சாராயம் கல் இந்த மாதிரி லிக்கர்ஸ் எல்லாம் வச்சு படைக்கிறீங்க, நரபலி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா மருள் உலகத்தில் இருக்கின்ற ஆவிகளை நீங்க ஈர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். மருள் உலகத்தில் இருக்கின்ற ஆவிகளை நீங்க வந்து வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம். மருள் உலகத்தில் இருக்கின்ற ஆவிகளை நீங்க உசுப்பேத்துறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்துறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் குலதெய்வ வழிபாடுன்ற பேர்ல குலதெய்வ வழிபாடுன்ற பேர்ல இன்னைக்கும் கூட நான்வெஜ்ஜை வச்சு படைக்கிறவங்க இருக்காங்க, லிக்கர்ஸ் வச்சு படைக்கிறவங்க இருக்காங்க. பேரு குலதெய்வ வழிபாடுன்னு நினைச்சிட்டு கும்பிடுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, குலதெய்வ வழிபாடு, நாங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னு ஆன்மீகமா போய் இந்த நான்வெஜ் ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும், நான்வெஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்கள படையல் போட்டு கும்பிடுறீங்க. நடக்குது. லிக்கர்ஸ் வாங்கி வச்சு கும்பிடுறாங்க. நரபலி ஆந்திரா, நார்த் இந்தியாவெல்லாம் நிறைய நடக்குது. ஆந்திரா நடக்குது, நார்த் இந்தியா நடக்குது. அது தெரியாமல் பண்ணுறாங்க, அதுவும் தப்பு தான். இதெல்லாம் நீங்கள் வச்சு படைக்கும்பொழுது நீங்கள் எதை இருக்கிறீங்கன்னு பாருங்க. அதில் அந்த தேர்ட் கேட்டகரி விட்டாலும் இந்த நான்வெஜ் வச்சு கும்பிடுறது, குலதெய்வத்தின் பேரில் நான் குலதெய்வத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கு வைக்கிறது, லிக்கர்ஸ் வச்சு கும்பிடுறது, குலதெய்வத்துக்கு வைக்கிறேன்னு நினச்சி கும்பிடுறது. நீங்கள் குலதெய்வத்துக்கு வைக்கல, குலதெய்வம் வரல, குலதெய்வம் ஏற்றுக்கலை, நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மருள் உலகத்தில் இருக்கின்ற ஆவிகளை ஊக்குவிக்கிறீங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்களுடைய முன்னோர்களை, உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் எங்கேருந்து எங்கே தள்ளுறீங்க? மருள் உலகத்துக்கு தள்ளுறீங்க. அருள் உலகத்தில் இருக்கிறவங்கள இருள் உலகத்துக்கு தள்ளுறீங்க, இருள் உலகத்துக்கு தள்ளுறீங்களா மருள் உலகத்துக்கு தள்ளுறீங்க. தள்ளிட்டு போகிறீங்க, நீங்கள் தள்ளுறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய கர்மா, எவ்வளோ பெரிய தப்பு நாம் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை சவுத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க, படித்தவங்க கூட பண்ணுறாங்க. படித்தவங்க நல்ல வெல் எஜுகேட்டட் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்க கூட நான் ஊருக்கு போய் குலதெய்வத்துக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் வச்சு படைக்கிறாங்க. படித்தவங்க கூட லிக்கர்ஸ் வாங்கி வச்சு படைக்கிறாங்க. இன்னைக்கும் கூட ஸ்டில் டுடே இன்னைக்கும் நடக்குது. நல்லா படித்தவங்க, வெல் டு டூ பீப்புள், நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள், இன்னைக்கும் நாங்கள் பங்காளிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல விஷயத்தில் ஒன்றா சேர்றாங்களோ இல்லையோ இதில் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. நம்ம ஆவணி முழக்கத்தில் வந்து இப்போ நாளைக்கு பேசுவோம், அதை பற்றி பேசுவோம், பங்காளிகளை சேர்ந்து எப்படி பண்ணணும். ஆனால் பங்காளிங்க சேர்ந்து நல்ல விஷயம்லாம் விட்டுருவாங்க, இந்த விஷயம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நாங்கள் பங்காளிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடா வெட்டி குலதெய்வத்துக்கு நாங்கள் படைக்கிறோம், கோழி அறுக்கிறோம், கடா வெட்டுறோம், அதை வெட்டுறோம், இதை வெட்டுறோம்னு சொல்லி வச்சு படைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய முன்னோர்கள் அருள் உலகத்தில் இருந்தால் அவங்கள அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இருள் உலகத்துக்கு தள்ளுறீங்க. அவங்க இருள் உலகத்தில் இருந்தால் அவங்கள என்ன பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மருள் உலகத்துக்கு தள்ளுறீங்க. யார் தள்ளுறீங்க? நீங்கள் தள்ளுறீங்க. அவங்களுடைய வாரிசுகள் நீங்கள் பண்ணுறீங்க. நல்லது பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு ஆப்பு சொருகிறீங்க. நல்லது பண்ணுற முன்னோர்களுக்கு நினச்சிக்கிட்டு ஆப்பு சொருகிறீர்கள். அவங்களுக்கும் ஆப்பு சொருகிறீங்க, உங்கள் லைஃபுக்கும் ஆப்பு சொருகிறீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுக்கும் ஆப்பு சொருகிறீங்க, நீங்களும் ஆப்பு சொருகிறீங்க. இன்னைக்கு இந்த தப்பை நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. அது சவுத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் நான்வெஜ் போட்டு படைச்சிங்க, முன்னோர்களுக்கு படைச்சிங்க, அவங்களுக்கு பிடிக்கும் சார். ஒரு சகோதரி இப்போ கேள்வி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்குமே, அவங்களுக்கு வந்து பிடிக்கும், அதனால நாங்கள் வச்சு படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months பேக் ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க. அது இப்போ ஞாபகத்துக்கு வருது.
அவங்களுக்கு பிடிக்குது, ஆனால் நாங்கள் வைக்கிறோம், ரைட், ஓகே. குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது அப்படின்னு ஏன் வாங்கி கொடுக்க மாட்டீங்க? வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. ஏன்னா பிகாஸ் அது கோல்டு வருது, அது ஃபீவர்னு படுத்துக்குது, நம்மளுக்கும் சிரமம் கொடுக்குது, அதுவும் சிரமப்படுது, ஸ்கூலுக்கு லீவ் போடுது, ஆனாலும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்கிறீங்க. ஏன்? உங்களுக்கு தெரியுது குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா உடம்பு சரியில்லாமல் போயிடும், குழந்தை ஃபீவர்னு படுத்துக்கும், அதுவும் சாப்பிடாது, கஷ்டப்பட்டு இருக்கும், நம்மளும் நம்ம பொழப்பை கவனிக்க முடியாது, வீட்டில் யாரும் அவங்க பொழப்பை கவனிக்க முடியாது, டாக்டர்கிட்ட கொண்டு போகணும், அவருக்கு கன்சல்டேஷன் ஃபீஸு, மருந்து, ஊசி அப்படின்னு மொய் எழணும், தேவையில்லாத செலவு, அதனால் வேண்டாம் சாப்பிடாதேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு சொல்கிறீங்க? ஆஸ் ஏ ஒரு ஃபாதர், ஆஸ் ஏ மதர், குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறீங்க. அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி தான் தயவு செய்து உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த நான்வெஜ் எல்லாம் படைக்காதீங்க, அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக படைக்காதீங்க. அவங்க பிடிக்குன்றதுக்காக படைக்காதீங்க, ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தெரியல, அதை நீங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் உசுப்பேற்றி விடாதீங்க. தப்பு அவங்க பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே. அது பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது என்ன கேளுங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன், டவுட்ஸை கிளாஸில் சொல்கிறேன், அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்களும் அதே ரூட்டில் போகாதீங்க, அவங்கள சரி பண்ணி சரியான லெவலுக்கு கொண்டு வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. அதனால் தயவு செய்து இந்த நான்வெஜ் படைக்கிறது, லிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி கல், சாராயம், இந்த பீடி, சுருட்டு, இன்னும் என்ன சோன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வச்சு படைச்சி பண்ணாதீங்க. அது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வணங்குவதாக, குலதெய்வத்தை வணங்குவதாக நினைத்து, உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மறு உலகத்துக்கு கொண்டு சென்று வாழ வைக்கிறீர்கள். அங்கேயே இரு, வெளியே வந்துடாது, அங்கேயே இருந்து கொண்டு போய் செய்றீங்க. நீங்கள் உங்கள் முன்னோர்களை நீங்கள் மறு உலகத்தில் இருக்கிறவங்கள இருள் உலகத்துக்கு கொண்டு வந்து இருள் உலகத்துலேருந்து அருள் உலகத்துக்கு கொண்டு வருவீங்களா, இல்லை ரிவர்ஸில் கொண்டு போய் தள்ளுவீங்களா? இதை தான் நீங்கள் செய்யணும். சரியா? அதனால் இந்த பகவான் சொல்லியிருக்கிறது கரெக்டு தான். அது சொல்லியிருக்கிற தண்டனைகள்லாம் 100க்கு 100 உண்மை தான். கருடன் கேட்கறது கரெக்டு, விஷ்ணு பகவான் சொன்னது கரெக்டு தான். பட் இதை பற்றி நாம் ஒரு நெக்ஸ்ட் இயரில் அது வரி வரியாக படித்து நம்ம வழக்கம் சொல்லுவோம். அது தவறு கிடையாது, 100% உண்மை, 100% உண்மை, தவறு கிடையாது. இதை மாதிரி இன்னும் 3 புக் இருக்குது. அந்த கருடபுராண வசனத்தை பற்றி நம்ம கிளாஸ் எடுப்போம். இப்போ வேண்டாம், ஒரு 1 இயர் ஆகட்டும், இல்லை ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆகட்டும். நம்ம பேசிக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம மக்கள் ஒரு அந்த ஹாப்பி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு அப்புறம் அதை பற்றி நம்ம வழக்கம் கொண்டு வரோம். ஏன்னா இப்போ ப்ரோட்டோக்கால் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, 100 நாள் ஆயிடுச்சு, இன்னும் சர்வீஸ் பண்ண முடியல அவங்களுக்கு, அவங்கள எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுத்து டே டு டே லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்கிற கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாம் ரிலாக்ஸாக டீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய டார்கெட் அதுதான், யாரும் கஷ்டப்படக்கூடாது, யார் கண்ணிலையும் தண்ணி வரக்கூடாது, யாரும் மனசு வேதனை பண்ணக்கூடாது, யாரும் டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு கஷ்டப்படக்கூடாது, யாரும் டாக்டர் மேலே எந்த வகையும் குறப்பட்டக்கூடாது. ஸோ அதையெல்லாம் முதல்ல கரெக்ட் பண்ணி யாருக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணி டே டு டே லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒரு வருடம் 2 வருடம் கழித்து அப்புறம் நம்ம இந்த கருடபுராண வசனத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் படித்து விளக்கமாக சொல்கிறேன். பட் அதில் சொல்லப்பட்டுக்கின்ற விஷயங்கள் 100க்கு 100 உண்மை. பட் அவங்க இந்த இங்கே போனால் இந்த கஷ்டம், இங்கே போனால் இந்த கஷ்டம், இங்கே போனால் இந்த கஷ்டம்னு சொல்றது எல்லாமே நம்ம பூமியில் அனுபவிக்கிறோம். இந்த வாழ்க்கையில், இந்த பிறவியில், இந்த பூமியில் அனுபவிக்கிறோம். அது எப்படி கர்லேட் பண்ணி நம்ம அந்த லைஃபுக்கும் இந்த லைஃப்புக்கும் எப்படி கர்லேட் பண்ணி சொல்கிறது நான் விளக்கமாக ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகட்டும், நம்ம பொறுமையாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேர்ட் பை வேர்டாக நான் ஒரு பேராகிராஃபாக நான் சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்குறேன். அப்போ புரியும். பட் கருடபுராண வசனம் பொய் இல்லை, உண்மை. பட் கருடபுராண வசனம் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தண்டனைகள் உண்மை, அதை அனுபவிக்கிறோம். பட் இந்த லைஃப்பில் அனுபவிக்கிறோம். அதை சொல்கிற மாதிரி அங்கே கிடையாது. உண்மையான ஆன்மீக உலகத்தில் 1 2 3 அதை பற்றி அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அப்போ கடவுள் தவறாக சொல்லியிருக்காரா, போய் சொல்லியிருக்காரா, அப்போ அது நம்ம படித்ததுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். அதுதான் ஒரு தெளிவான விளக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அது உண்மை தான், கரெக்டு தான். நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எல்கேஜி கூட கிடையாது, ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொல்லணுமோ, எப்போ தான் முதல்ல அவங்க கிளாஸுக்கு போகிறாங்க இல்லையா, ப்ரீகேஜி முதல்ல கிளாஸுக்கு போகிறாங்க, அந்த ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லணுமோ அதை மாதிரி இறங்கி கருடபுராணம் சொல்லியிருக்காங்க. இதை ஹையர் லெவலுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். பட் உண்மைதான், ஆயுதத்தில் இந்த 3 வகைகள் இருக்குது. அதில் சொல்லிக்கிறது எல்லாமே இந்த பூமியில் தான் நம்ம அனுபவிக்கிறோம், அங்கே கிடையாது. பட் ஏன் அங்கே அனுபவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு இன்சிடெண்ட்டாக, ஒரு வரியாக, ஒரு பேராகிராஃப் நம்ம பின்னாடி சொல்லுவோம். ஒரு ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு சொல்லுவோம். சரியா? இன்னைக்கு நாம் இதோட முடிச்சுக்கோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி.